அனைவருக்கும் மாலை வணக்கம். தி புரோலைட்டட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக மாலை நேர சிறப்பு வகுப்பிற்கு அனைவரையும் வருகன வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புல தொடர்ச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சி இப்போ ஏபிபி சீரிஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு மிகவும் பரிச்சயமான மைக்கேல் ஜெரால்ட் சார், ஏபிபி சார் தொடர்ச்சியா நமக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு வகுப்புகள் எடுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பான வகுப்பு எடுக்க வந்திருக்காரு. 54 மைனர் ஆக்ட்ஸ் வித் மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷனுக்காக நமக்காக சார் வந்திருக்காரு. சார் வெல்கம் சார். கிளாஸ்க்குள்ள போலாம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தலைப்பை பார்த்து நீங்க பயந்துராதுங்க. 54 ஆக்டையும் ஒன்றும் நம்ம இன்னைக்கு இது பண்ண போறது இல்லை. ஒரு மாடல் கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணி இந்த மனிதநேயம் அகாடமிக்கு கொடுத்திருந்தேன். அதுல இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதில் சார்ந்த அந்த இதுகளை நாம குழுவில் பதிவிட முடியும்னா பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்த அடிப்படையில காளிதாஸ் சார் அதை அனலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அதையே கொஞ்சம் வகுப்பாட்டு ஒரு சின்ன ஒரு ஷேரிங் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில இந்த வகுப்பு நாம போறோம். பொதுவா இந்த வகுப்புல நம்ம எல்லா ஆக்டையும் திருப்பி ஒரு தடவை டீட்டெயில்டா பார்க்க போறது இல்லை. கேள்விகள் என்ன மாதிரி எல்லாம் கேட்கலாம், ஒரு 25 கேள்விகள் 25 மதிப்பெண்களுக்காக நமக்கு இந்த 4வது பேப்பர் பார்ட்ல இருந்து நமக்கு மைனர் ஆக்ட்ல இருந்து இந்த இதுல வருது. ஸோ 25 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானதுதான். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு 54 சட்டத்தையும் படித்து அதுலதான் நமக்கு 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மலைப்பா இருக்கும். ஆனா மைனர் ஆக்ட்ஸை பொறுத்தவரையில எப்பவுமே எல்லாமே சின்ன சின்னதா தான் இருக்குது. அதுல கான்செப்டை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கேள்விகளை நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த வகையில உங்களுக்கு நிறைய வகுப்புகள், உங்களுக்கு பல்வேறு ஆளுமைமிக்க பெருந்தகைகள் உங்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம், இன்றைய நோக்கம், மீண்டும் ஒரு முறை மைனர் ஆக்டை நீங்க 2-3 நாள் இருக்குது. இந்த 2-3 நாளைக்குள்ளால வாய்ப்பு கிடைக்கும் போது மைனர் ஆக்டை ஒரு ஃபுல்லா நீங்க டீட்டெயில்டா படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுல நீங்க படிச்சவைகள்ல ஒரு 10 பாயிண்ட்ல நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. பொதுவா எப்பவுமே அந்த சட்டத்தினுடைய பெயரும் ஆண்டும் நமக்கு ஞாபகம் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த சட்டத்தினுடைய நோக்கம், அந்த சட்டம் குறிப்பாக ப்ரொஹிபிஷன் ஆக்டிவிட்டிஸா இல்லைன்னா ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டிஸா, ரெகுலேஷனா, ரெஸ்ட்ரிக்ஷனா, ப்ரொடெக்ஷனா, ப்ரமோஷனா, கன்சாலிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குதா, எதை தடை பண்ணுது, எதை தடுக்கிறது, இல்லைன்னா எதை ஒழுங்குபடுத்துகிறது, எதை வரைமுறைப்படுத்துகிறது, இல்லைன்னா எதை ஆதரவளிக்கிறது, இல்லைன்னா எதை தொகுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில 2வது பாயிண்ட் நீங்க அந்த பர்பஸ் ஆர் அந்த ஏம் இதை 2ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த சட்டம் அவசர சட்டம் வடிவில் வந்ததா அல்லது பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ விவாதம் செய்து அது முறையாக அது ஏற்கப்பட்டதா என்கிற அதுல நீங்க பார்க்கும்போது ஆர்டினன்ஸ் வந்த அன்னைக்கே அது நடைமுறைக்கு வந்ததாக கருதப்படும். அதே போல ஆர்டினன்ஸ் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் அசென்ட் வந்தது வித்தின் 6 monthsக்குள்ளால அசென்ட் வாங்கணும். அந்த அசென்ட் வாங்கினா தான் அது முழுமையான சட்டமாக மாறும். அப்ப அந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்துல இருக்கிற அந்த சூழ்நிலை. ஸோ அப்ப 3வது முறையில இது சட்டம் ஒரு அவசர சட்டமாக வந்ததா, அது ஒரு முழுமையான சட்டமாகவே வந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் ரிசீவ்டு த அசென்ட் ஆன் அப்படிங்கிற அந்த தலைப்பு, அந்த டேட்டாஸ். அப்ப 3வது பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க், அதாவது சாப்டர் வைஸ் பிரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பகுதிகளில் அல்லது அந்த அலகுகளில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, அந்த பிரிவுகளுக்கு தொடர்ந்து அது அனெக்ஷர் கொடுத்திருக்கிறாங்களா, ஷெட்யூல்ஸ் இருக்குதா என்பதை நீங்க பார்க்கணும். அதுல மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏதாவது அந்த லேட்டஸ்டா வந்துச்சுன்னா எந்த வருஷம், இதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரங்கள்ல செக்ஷன் பார்க்கும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா சில கூற்று காரணங்கள், அதே போல ரீசன் அசர்ஷன், அதே போல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கும்போது நமக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அப்ப 4வது கருத்து இந்த ஃப்ரேம் ஒர்க். 5வது பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய வரையறைகள், பொருள் வரையறைகள், டெபினிஷன்ஸ், அது எல்லாம் எத்தனை வார்த்தைகளை டெஃபைன் பண்ணிருக்கிறாங்க,
அந்த டெஃபைன் பண்ணக்கூடிய வார்த்தைகளினுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்குங்க. அது 5வது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வெதர் அது ப்ரொஹிபிஷன் ஆக்டா இருக்கலாம், பிரிவென்ஷன் ஆக்டாக இருக்கலாம், ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டாக இருக்கலாம். அப்ப அந்த சட்டம் என்னென்ன குற்றங்களை இதுல காயின் பண்ணிருக்கிறாங்க, அந்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிற அடிப்படையில இது 6வது பாயிண்ட். நீங்க பனிஷ்மெண்ட் அண்ட் அஃபென்சஸ் ஏரியா அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குற்றங்களை எது தடை செய்யப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா தடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது, இந்த செயல்பாடுகளை யாராவது செஞ்சால் இல்லைன்னா செய்ய மறுத்தால் அவைகளை தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான நடைமுறைகள் என்ன என்பது குறித்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்க. ஒரு 7வது பகுதியாக அந்த ப்ரொசீஜரல் பார்ட். அதுக்கு பிறகு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இதுல வகைப்படுத்தப்பட்டிருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சிஆர்பிசி ஆர் பிஎன்எஸ்எஸ் ஷெட்யூலுக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இதனுடைய அந்த கிளாசிபிகேஷன் 8வது பாயிண்டாக கிளாசிபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 9வது பாயிண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தில் உள்ள ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதா, அத்தாரிட்டிஸ் இருக்குதா, ஆபீசர்ஸ் இருக்குதா, இல்லைன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் ஏதாவது இருக்குதா என்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்கிறது இருக்குதான்றது ஒரு 9வது பாயிண்ட். அதை பார்த்துக்குங்க. அதன் பிறகு இந்த சட்டத்தின்படி அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்கள், பெர்சனாலிட்டிஸ், போலீஸ் என்ன போலீஸ், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா, இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா, இல்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வர்றாரா, ஜட்ஜஸ் எந்த ரேங்க்ல இருக்கிறாங்க, ஆபீசர்ஸ் நாட் பிலோ த ரேங்கா, இல்லைன்னா மாதிரிப்பட்ட அந்த பர்சனாலிட்டிஸ், இது மாதிரிப்பட்ட ஒரு 10 ஆஸ்பெக்ட மீண்டும் மீண்டும் நாம அந்த மைனர் ஆக்ட அப்படியே அதுக்குள்ளால நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது. இப்போ இந்த அடிப்படையில இதை நம்ம இப்ப நேரடியா கொஸ்டின் போயிடலாம். அந்த முதல் கேள்வி பாருங்க. எல்லாரும் நீங்க முடிந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு நான் சொல்லி இருந்தேன் சார்ட்ட சொல்லி. ஆனா நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. அந்த முதல் கேள்வியை பொறுத்தவரையில நான் அந்த கேள்வியை வாசித்து உங்களுக்கு நான் பதில் சொல்லதுங்கிறத விடவும் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க அங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் பாருங்க. இந்த முதல் கேள்வி போன்று சில நேரங்கள்ல கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல சில கேள்விகள் இருக்கலாம். அதாவது இது எப்படி இருக்கலாம்னா, இப்ப இதுல நான் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட்ல என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு 12 சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த சட்டத்தை எனாக்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த 12 இதுலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த சட்டம் வரும்போது 5 ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்த டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸாக வச்சிருந்தாங்க. அதன் பிறகு 1988ஆம் ஆண்டு ஃபாரஸ்ட் அஃபென்சஸ் உள்ள வந்தது. அடுத்து 2004ல வீடியோ பைரேட்ஸ் உள்ள வந்தது. 2006ல சாண்ட் அஃபென்ஸ் வந்தது. 2008ல சைபர் லா வந்தது. 2014ல செக்ஸுவல் அஃபென்சஸ் உள்ள வந்துச்சு. 2025ல பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபென்ஸும் அந்த எக்கனாமிக் அஃபென்ஸும் உள்ள வருது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள்ல இது நேரடியாக இருந்தாலும் சில இதுல அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆட்டு அந்த அமெண்ட்மெண்டினுடைய கால வரிசையின் அடிப்படையில கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்க. இது ஆன்சர் டி வரும். முதல் கேள்விக்கு ஆன்சர் டி. ஏன்னா குடிசை அபகரிப்பாளர்கள் ஸ்லம் கிராபர்ஸ் அந்த சட்டம் உருவான ஆண்டிலேயே 88 வந்துருச்சு. இந்த வன குற்றவாளிகள் 1988ல வர்றாங்க. காணொலி காட்சி திருடர்கள் 2004ல வர்றாங்க. மணல் திருடர்களை பொறுத்தவரையில 2006ல வர்றாங்க. பொருளாதார குற்றவாளிகள் 2025ல வர்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய கேள்விகள். யாருமே ஆன்சர் பண்ண முடியாத கேள்விகளாக இருந்துச்சுன்னா நாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதில் நாம மேல போயிருவோம். சோ அப்போ அந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை கொஞ்சம் கவனமாக நம்மள ஈஸியா இருந்தது மாதிரி இருக்கும், சில நேரத்தில் நம்மள பிறள வைக்கிறோம். அதனால இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் கிரானாலஜிக்கல் ஆர்டரா இருக்கலாம், அதுல அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் கூட கேட்கலாம், கவனமா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2வது கேள்வி அந்த ஆக்டிவிட்டிஸும் அந்த சட்டத்தோடு தொடர்புடையது. இப்ப நான் இதுல ஒரே கேள்வியிலேயே ஒரே சட்டத்துல இருந்து கேட்டுட்டேன். ஆனா ஒரு 54 ஆக்ட் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சா இது மாதிரிப்பட்டதுல அந்த ஆக்ட் ஒரு ஆக்ட கொடுத்து அதனுடைய எனாக்டிங் இயரை பொறுத்துக்க சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஆக்டினுடைய பர்பஸை சொல்லி அதை மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லலாம்.
ஸோ இது மாதிரிப்பட்ட பல கணக்குல இது பண்ணி வச்சிருக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா கரெக்ட் பெயர் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைன்னா இன்கரெக்ட் பெயர் கண்டுபிடிக்க சொல்லலாம். இதுல நான் சரியாக பொருத்தமில்லாத அந்த டஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லி இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது கொஸ்டின் நல்லா ஆழ்ந்து படிக்கணும். கரெக்ட்லிங்கிறது நம்ம கண்ணுக்கு படும், ஆனா 2 வார்த்தைக்கு முன்னால போய் பாத்தீங்கன்னா டஸ் நாட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா கரெக்ட்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியாம போயிடும். நாம அவன் கேட்டது கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம சரியான இதை பத்தி கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தவறான ஒரு ஆன்சரை பண்ணிடுவோம். சோ அப்ப கேள்விகளை ரொம்ப கவனமாக பாருங்க. இந்த இதுல டஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நம்ம ஆள்கள் டைரக்டா பார்த்துட்டு கரெக்ட்லின்னு பார்த்தாங்கன்னு சொன்னா என்ன பெறுவாங்க, எல்லாத்தையும் சரியாதானே இருக்கு, இல்லைன்னா அதுல ஏதோ ஒண்ணு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல கவனமா பாத்தீங்கன்னா பூட்லெக்கர்ஸ் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தொடர்பா உள்ளது, கள்ளச்சாராயக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டாசை பொறுத்தவரையில ஐபிசி அஃபென்ஸினுடைய 16, 17 அதுக்கு பிறகு இந்த 23வது அந்த சாப்டர்ல உள்ளது. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கிறதுனால இதுல வீடியோ பைரேட்ஸ்ங்கிறது காப்பிரைட், அந்த காப்பிரைட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் வீடியோ பைரேட்ஸ் ஆக்ட் வருது. சோ அப்ப இதுல சரியான ஆன்சர் பி. அப்போ இதுல அப்போ இந்த மாதிரிப்பட்ட இது மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். அடுத்து 3 பாருங்க, டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் தான், குண்டாஸ் ஆக்ட். இதுலயும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு செக்ஷனை கொடுத்து அதுக்கு தொடர்புடைய ஆக்டிவிட்டிஸ பிக்கப் பண்ண சொல்லலாம். அப்ப இது மாதிரி வரக்கூடிய நேரத்துல செக்ஷன் 7 தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் பொறுத்தவரையில எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் அப்ஸ்காண்டிங் அஃபெண்டர் தான். ஒருவேளை அந்த ஒரு தலைமறைவு குற்றவாளிக்கு என்னென்ன மாதிரிப்பட்ட செயல் நகர்களை செய்யணும் அப்படிங்கறத சொல்றதுதான் 7. அப்போ இது மாதிரி நம்ம அதுல இருக்கிறது இப்ப அட்வைசரி போர்டை பொறுத்தவரையில கான்ஸ்டிடியூட் பண்றது செக்ஷன் 9ல கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் 10ல இருக்கும். அப்புறம் டிடக்ஷன் ஆர்டரை பொறுத்தவரையில செக்ஷன் 3ல இருக்கும். இப்படி நாம இதுல இருக்கிற இதுகள்ல செக்ஷனை கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ண சொன்னாலும் நமக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம்னு சொன்னா இது மாதிரிப்பட்ட கேள்விகளை நாம எளிமையாக கடந்து போயிடலாம். அடுத்து பாருங்க, அந்த 4வது கேள்வியை பொறுத்தவரையில அதுல நமக்கு தெரியும், அதுல டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் அதாவது குண்டாஸ் ஆக்டை பொறுத்தவரையில 1 வருஷம் வரைக்கும் அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப தடுப்பு காவலில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது யாரு அப்படிங்கறதுல நமக்கு அதுல நிறைய தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ்ல என்ன பண்ண முடியும், 3 monthsக்கு அவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் அந்த தடுப்பு காவல் உத்தரவை போட முடியும். அந்த தடுப்பு காவல் உத்தரவை 12 நாட்களுக்குள்ளால அரசாங்கத்திட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். அது அதை என்ன செய்யணும், ராட்டிஃபை பண்ணி வாங்கணும். இல்லைன்னா அது 12வது நாள்லயே இன்ஃப்ரக்ஷன்ஸ் ஆயிரும். அப்புறம் வித்தின் 5 daysக்குள்ளாடி என்ன செய்யணும், அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கணும். இப்படி எல்லாம் நிறைய இருக்குது அந்த டைம் லைன்ஸ். அப்ப இதுல கேள்வியை பாருங்க, அதுல நமக்கு 12 மாதங்கள் வரைக்கும் ஆப்ஷன் தந்திருக்கிறேன். ஆனா ஒரு மாவட்ட நடுவர் தந்த அந்த உத்தரவை என்ன செய்ய முடியும், அந்த அட்வைசரி கமிட்டி தான், அந்த போர்டு தான் என்ன செய்ய முடியும், அது சரியா தப்பா அவரை நீட்டிக்கலாமா முடியாதா, எவ்வளவு நாளுக்கு நீட்டிக்க முடியும், அதிகபட்சமா எவ்வளவு நீட்டிக்க முடியுங்கிறத படிச்சிருக்கோம். இது மாதிரிப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பிடக்கூடாது. அப்போ ஒரு மாவட்ட நடுவர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எவ்வளவு போட முடியும் அப்படின்னு சொன்னா 3 மாதங்கள் என்பதுதான் சரியான விடை. இதுல ஆன்சர் பி. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. என்னை பொறுத்தவரையில அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஒரு ஏரியாவும் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப எளிமையா அவுட் ஆகுற இடமும் இந்த பொறுத்துக தான். அந்த 4 ஆப்ஷன்ல சில நேரம் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுனாலே நாம கேள்வி அந்த நல்ல விடையை தெரிஞ்செடுத்துடலாம். சில நேரங்கள்ல 3 விடைகளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் சில ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப அந்த இதுல முதல் நம்மளுடைய பிரிலிமினரி தேர்வுங்கிறது நம்மளை வெளியேற்ற தேர்வு. அப்போ ஒரே கேள்வியில பல தரவுகளை கொண்டு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா
ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுல 1 2 சரி 3 சரி 4 சரி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மாடல் இருக்கலாம், அல்லது அந்த கூற்று காரணம் கொடுத்ததாக இருக்கலாம், தவறான கூற்று சரியான கூற்று கேட்கறதா இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா இது மாதிரிப்பட்ட பொறுத்துக இதெல்லாம் நம்மளை வந்து குழப்புறதுக்காக டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆனா இது மாதிரிப்பட்ட கேள்விகள் வந்துச்சுன்னா நம்மளை வெளியே தள்ளுறதுக்கான கேள்விக்காக இதை வச்சிருக்கிறது. சோ அப்ப இதுல இந்த சட்டத்துல வந்து தடுப்பு காவல் ஆணை, தடுப்பு காவலை உறுதிப்படுத்துவது, அந்த தடுப்பு காவலுக்கான காரணங்களை தெரிவிக்கிறது, ஆலோசனை வாரியத்திற்கு முறையீடு செய்வது அப்படிங்கிற இதுல நாம இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சோ இப்ப இந்த செக்ஷனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தடுப்பு காவல் ஆணைய வந்து பிரிவு 3ல போட முடியும். அப்படி அந்த வரிசையாவே நம்ம படிச்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரிவு 3ல நாம தடுப்பு காவல் உத்தரவை போடுறோம், அதை வந்து அவங்களுக்கு அறிவிக்கிறது, அதே போல அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கறது, ஒருவேளை அந்த ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு இல்லாத அந்த ப்ரொக்ளைம் பண்றது அப்படிங்கிற அந்த வரிசையை நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த இது மாதிரிப்பட்ட நேரங்கள்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல பொறுத்தவரையில தடுப்பு காவல் ஆணையை பொறுத்தவரையில 3வது பிரிவு சொல்லுது. தடுப்பு காவலை உறுதிப்படுத்துறதை பொறுத்தவரையில அது 11 சப்செக்ஷன் 2 தான். அதே போல காரணங்களை தெரிவிக்கிறது வந்து செக்ஷன் 8. இந்த ஆலோசனை வாரியத்துக்கு முறையீடு செய்யறதை பொறுத்தவரையில பிரிவு 10 தான். அப்ப இதுல பாருங்க 2 சரியான இதை தந்திருக்கிறாங்க, 2 இடத்த குழப்பி தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல எங்கேயாவது நாம வந்து ஏதாவது அது நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருப்பீங்க இதுல அதை கண்டுபிடிக்கிறது. சோ அப்ப இதுல வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இது மாதிரிப்பட்டதுல இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும். இது ஆன்சர் சி, இதுதான் இது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, இதுல வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு. அப்ப சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம், தமிழ்நாடு ரேகிங் ஆக்ட் 1997, அந்த ஆக்ட் பத்திய ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனா இந்த சட்டத்துல வந்து there is no classification. அப்போ இந்த கிளாசிபிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா நாம எங்க போய் பார்க்கணும்? சட்டத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஷெட்யூல்ல போய் பார்க்கணும். அந்த ஷெட்யூல்ல பார்க்கும்போது இது வந்து என்ன இதுல இருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த பிலோ 3 years அப்படின்னா நான் காக்னைசபிள், பெயிலபிள், ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட்னு இருக்கும். அப்போ அந்த அடிப்படையே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில ஏன் இவ்வளவு மோசமான ஒரு குற்றத்திற்கு அவங்க நான் காக்னைசபிள் லெவல்ல சட்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளி கல்லூரி அதாவது பயிலும் இடங்களில் காவல்துறையினருடைய தேவையற்ற தலையீடை குறைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் இதை வந்து நான் காக்னைசபிள் ஸ்டைல்ல வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சட்டம் வந்து ஒரு தனி மனிதனுடைய டிக்னிட்டியையும் அவனுடைய வாழும் உரிமையையும் பாதிக்கும் என்கிற அடிப்படையில் தான் சில கோர்ட் டைரக்ஷன்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நிறைய வழக்குகள் வந்து அதை நீங்க வந்து அந்த பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்தை நீங்க கலந்து ஆலோசித்துக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய பெர்மிஷனை வாங்குறது மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய அந்த தாளாளரையோ இல்லைன்னா பொறுப்பாளரையோ விசாரித்து உண்மை நிலவரம் தெரியும் என்று சொன்னால், அது நடந்திருக்கிறது உண்மை என்று தெரிந்தால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் சொல்லி இருக்கிறது. ஆனா இதுல வந்து நாம வந்து சட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம கேட்டிருக்கிறதுனால நாம என்ன சொல்லணும்னா, எப்பவுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பொறுத்தவரையில எப்பவுமே எத்தனை அந்த தரவுகள் இருந்தாலும் அதுல எது நம்ம கேள்விக்கு ரொம்ப ஆப்டா அக்யூரேட்டா இருக்குமோ அந்த கேள்விகளுக்கு தான் நாம வந்து அந்த பதிலைத்தான் நாம தேர்வு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில இதுல பாருங்க, அந்த முதல் இதை பொறுத்தவரையில அதாவது காக்னைசபிள் ஆர் நான் காக்னைசபிள் என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்படவில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறாங்க. எஸ், தேர் இஸ் நோ கிளாசிபிகேஷன். அப்ப அதுல வந்து அது சரிதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவு 4 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் குறிப்பிடுகிறது. இவை பொதுவாக புலன்கொள்வதற்கு உட்படாத வகையின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொன்னா சரிதான். நமக்கு அந்த பிஎன்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஷெட்யூல்ல இது என்னது இல்ல, அது நான் காக்னைசபிள் அப்படிங்கிற கணக்குக்குள்ளதான் வருது. அதே போல தெளிவான சட்டபூர்வ வகைப்பாடு இல்லாத நிலையில் 3 ஆண்டுகளுக்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்கள் புலன் கொள்வதற்கு உட்படாதவை என்றும், நீதித்துறை நடுவரின் அனுமதி இல்லாமல் காவல்துறை அவற்றை விசாரிக்க முடியாது என்றும் நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன. இதுவும் சரிதான். சோ அப்ப இருக்கிறதுல அந்த 3மே சரியா இருக்கிறது அப்படிங்கறதுல வந்து மேற்கூறிய அனைத்தும் தான் இதுல சரியா இருக்க முடியும். ப்ரொவைடட் நமக்கு வந்து நிறைய நீதி தீர்ப்புகள் இருந்தாலும்
இந்த எப்பவுமே நமக்கு நான் கோர்ட் ஆஃப் லா அண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரெண்டையுமே நம்ம நிறைய இடங்கள்ல விளக்கம் சொல்லி இருக்கிறேன். கோர்ட் ஆஃப் லாவை பொறுத்தவரையில நமக்கு சட்டத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நாம செயல்படுத்த வேண்டும். இப்ப உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வேணா எதை வேணாலும் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த அடிப்படையில இந்த கேள்வி மேற்கூறிய அனைத்தும் டி தான் சரியாக இருக்க முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிரிவு 5 அந்த செக்ஷனை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ரேகிங் ஆக்டினுடைய 5வது பிரிவு அதுல சரியான ஒரு விடையை கேட்டிருக்கிறாங்க. அப்ப நமக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த கிளாசிபிகேஷன் அந்த செக்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னா 5 பொறுத்தவரையில முதல்லயே அங்க டிஸ்மிசல் இருக்கும். அந்த டிஸ்மிசலுக்கு உள்ளாடியே அவருக்கு ஒரு டிஸ்குவாலிபிகேஷனையும் வச்சிருப்பாங்க. கல்வி நிறுவனங்களில் இந்த ரேகிங் பண்ணக்கூடியவங்களை வழக்குல அவர் தண்டனை பெற்று விட்டார் என்றால் அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். அந்த டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய நபர் தமிழ்நாட்டுல எந்த ஒரு நிறுவனத்திலும் அவர் என்ன கல்வி நிறுவனத்திலும் பயில முடியாதுன்ற ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கும். சோ செக்ஷன் 5 பொறுத்தவரையில அங்க டிஸ்மிஸலும் இருக்குது, டிஸ்குவாலிபிகேஷனும் இருக்குது. அப்ப அந்த 5ல உள்ளது கல்வி நிறுவனத்திலிருந்து மாணவர் இடைநீக்கம், அது செக்ஷன் 6ல உள்ளது. எந்த கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் பயில தகுதி குறைபாடு டிஸ்குவாலிபிகேஷன். சோ நாம எல்லாரும் என்ன பார்த்திருப்போம்னா டிஸ்மிஸல பார்த்திருப்போம். சோ அதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய டிஸ்குவாலிபிகேஷன் சமயத்திலேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஆன்சர் எடுக்கணும். அதுதான் அப்ப கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாளர் அவர் செக்ஷன் 7ல தான் அவருக்கு அதுல இருக்குது. சோ அப்ப பிரிவு 5 அவன் ஸ்பெசிபிக்கா கேட்டாச்சு. அதுல இருக்கிறதுல எது ஆப்ட் அண்ட் அக்யூரேட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். அந்த அடிப்படையில தகுதி குறைபாடு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கிறதுனால அதை தான் நம்ம சொல்லணும். சோ இது மாதிரிப்பட்ட கேள்விகளும் நம்மள ரொம்ப என்ன செய்யும் ட்விஸ்ட் பண்றோம், கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு சட்டமும் அதனுடைய தொடர்புடைய ஒரு வழக்கு தீர்ப்பும். அந்த வழக்கு தீர்ப்புகளை பொறுத்தவரையில நீங்க நிறைய நம்ம வகுப்புகள் எல்லாம் நீங்களே நிறைய பேர் பார்த்திருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா சார் எங்களுக்கு இந்த சட்டத்துல 2 கேஸ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஏதோ கடையில நம்ம போய் ஜாமனை வாங்கும் போது ஒரு சார் இதுக்கு ஃப்ரீயா என்னவோ தருவேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டது மாதிரி நிறைய பேர் கேட்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனா கேஸ்லாஸ் முக்கியம்தான். ஆனா கேஸ்லாஸ்க்காகவே நம்ம நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் தொடர்புடைய நல்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி தொடர்புடைய இதுல சில கைட்லைன்ஸ் உச்ச நீதிமன்றம் அதாவது அந்த கம்ப்ளைன்ஸ் அந்த கைட்லைன்ல அதிகமா கம்ப்ளைன்ஸ் தான் இருக்கும். ஒரு கல்வி நிறுவனம் என்ன செய்யணும், கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும், அந்த மாணவர்களுக்கான கடமைகள் குறித்து ஒரு பெரிய ஒரு கைட்லைன் இருக்குது. அதை எதுல போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஸ்வ ஜாகிருதி மிஷன் வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வழக்கு 2001 உள்ள அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அந்த கைட்லைன்ஸ் வந்தது. அதனால ஆப்ஷன் பி இதுல சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா ராகிங் அப்படிங்கிறது ஒரு மாணவனுடைய எந்த உரிமையை நேரடியாக பாதிக்கிறது என்கிறது மாதிரிப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கொடுத்திருப்போம். ஆனா அந்த அவருடைய கண்ணியம், ஒரு மாணவனுடைய ஒரு டிகினிட்டி, ஒரு மனித அந்த மாண்பு, அவனை தேவையில்லாம அவனை சீண்டக்கூடாது, தேவையில்லாம அவங்களை ஹராஸ் பண்ணக்கூடாது. அந்த சீண்டலும் ஒரு வகை சீண்டலுக்கு எதிரான அந்த தன்மையும் நான் ஒரு வாழும் உரிமையோடு தொடர்புடையது. அந்த அடிப்படையில ஆர்டிகிள் 21 தொடர்புடையது பார்த்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகிங் ஆக்ட பொறுத்தவரையில சரியான தண்டனை கேட்டிருக்கிறாங்க. சில நேரம் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி எப்பவுமே கொஸ்டின் அண்ட் பேப்பரை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கே போயிடாதுங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இஸ் தேர் எனி மியூட்டிலேஷன், அங்க எங்கேயாவது அந்த பிஞ்சு இருந்தாலோ சரியாக அது பிரிண்ட் செய்யப்படாமல் இருந்தாலோ நீங்க முதல் 15 நிமிடங்களுக்குள்ளதான் அதை என்ன செய்ய முடியும், மாற்றி வாங்க முடியும். நீங்க கேள்வித்தாள் கிடைத்து விட்டது என்கிற நோக்கத்துல நீங்க முதலேயே அதை ஆரம்பிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 60வது பக்கத்துல என்ன இருக்கும், அங்க ஒரு இல்லைன்னா ஒரு 20வது பக்கத்துல பிரிண்டே ஆகாம இருக்கும். எனக்கு மாத்தி தாருங்கன்னா தர முடியாது. சோ அப்ப நீங்க இந்த கேள்வி பாருங்க, நமக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி அந்த 6வது கேள்வியில இதுக்கு ஆன்சர் இருக்குது. அப்ப இந்த ஆன்சர் ஒரே கேள்வி ஒரே பதில் தர்றது மாதிரி 2 வினாக்கள் உங்களுக்கு கண்ணுல தென்பட்டுச்சுன்னா நீங்க முதல்ல தப்பு போட்டுக்கிட்டு 2வது ஆன்சர் அப்போ ஐயோ இதெல்லாம் சரி அப்படிங்கும் போது அதை நீங்க திருத்த முடியாமலே ஆயிரும். அப்போ நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒரு தடவை நீங்க அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது ரீடு வித்தவுட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க மனசுல வச்சிருக்கணும்.
படிக்கணும் ஆனா படிக்க கூடாது. அப்படியே போச்சுலயே அந்த கொஸ்டின்ல என்ன இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது இந்த கொஸ்டின் கான்ஸ்டிடியூஷன்ல இது மாதிரி சில நேரத்துல அந்த டூப்ளிகேஷன் இருக்கலாம். அப்ப கொஸ்டின்ஸ் எங்கேயாவது டூப்ளிகேஷன் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் அந்த 19 இங்க பின்னாடி வரக்கூடிய 63 ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அப்ப அந்த 19 ஆன்சர் பண்ணும்போது அந்த 63 சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்க ஆன்சர் பார்த்துடலாம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்ன ஒரு கொஸ்டின்ல இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த கொஸ்டின் அதுக்காக தான் நான் காயின் பண்ணேன். இது வந்து அந்த 2 ஆண்டுகளும் அது வர அந்த தண்டனை 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செக்ஷன் ஆப்ஷன் பி இதுல பாத்துக்கோங்க. ரொம்ப அதுல விளக்க வேண்டியது இல்லை. சோ இப்ப இந்த 10 கேள்வியில 2 சட்டம் நம்ம முடிச்சிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட். இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட பொறுத்தவரையில நிறைய பேருக்கு அது புரியாத சட்டமா இருக்கும். ஏன்னா நிறைய இருந்தது மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம படிக்கிற அந்த டெக்னிக்கோட படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாட்டு ஒரு கேள்வி வருது. இதுல ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் எஃப்எஸ்ஓனுடைய தொடர்புடையது என்ன? அங்க கம்யூனிட்டி ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல கம்யூனிட்டி ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து தனியா இருக்காது சாப்டர்ல. அது இன்னொரு வகையில அதுல இருக்கும். ஆனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து சாப்டர் 2ல வந்து தெளிவா இருக்கும். அப்போ இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல தான் யார் வருவான்னா ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் வருவாரு. அவருதான் ஒரு ஏரியாவுல போய் அதனுடைய ஏதாவது கிளைம்ஸ் இருக்குதா, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்குதா, அதை நீங்க கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா, பகுதி கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறவரு. சோ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு தான் ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில அந்த ஒரு ஆபீசரும் அவருடைய தொடர்புடைய செயல்பாடுகளும் மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து அதுல பாத்தீங்கன்னா இது காப்பு காடுகள் சி ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. இதுல பாருங்க சரியான கூற்றினை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, அந்த தமிழ்நாடு வனச்சட்டம் ஃபாரஸ்ட் ஆக்டின் படி ஒரு வன நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றத்திற்கு இணையான ஆழ்வரையை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அங்க அது மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களான்னா அப்படி கிடையாது. அப்ப ரெட் சாண்டர்ஸ் மரமானது 2025ஆம் ஆண்டு பட்டியல் மரத்தடி வகை, அதாவது ஷெட்யூல் டிம்பர். அந்த ஷெட்யூல் டிம்பர்ல இருந்து ரெட் சாண்டர்ஸை நீக்கிட்டாங்க. அப்ப நமக்கும் அதுவும் இல்லை. அதே போல 5 கிலோ அளவிற்கு மேல் சந்தனக்கட்டை வைத்திருப்பவர்களுக்கான அனுமதியை வன காப்பாளிடம், அதாவது கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருந்து வாங்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அந்த ஃபாரஸ்ட் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த சந்தனக்கட்டை 5 கிலோ வரைக்கும் வச்சிருக்கலாம். அந்த 5 கிலோவுக்கு மேல வைக்கணும்னா டிஎஃப்ஓ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவரு மறுத்தாருன்னாக்கி நாம என்ன பண்றது? அந்த அப்ப டிஎஃப்ஓ தான் இங்க வந்து அத்தாரிட்டியில வருவாரே தவிர டிஎஃப்ஓவும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டரும் தான் இதனுடைய அந்த 5 கிலோவுக்கு மேல வரும்போது அதுக்கான லைசன்ஸ் தரக்கூடிய அத்தாரிட்டி, அப்பீலிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அவங்க 2 பேர்லயும் தான் வருவாங்க. இப்போ அங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வர்றாரு. சோ அப்ப அதுவும் தப்பு. இங்க எதுவும் அல்ல. அப்படி இந்த எதுவும் அல்ல அனைத்தும் சரி. ஏ மற்றும் பி மற்றும் சின்னா அதுதான் ஆன்சர்னு பாத்துறாதுங்க. அந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் கவனமா ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில நீங்க வந்து இது வந்து எதுவும் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13வது கேள்வி டிரான்ஸ்பர் டெரிட்டரி. டிரான்ஸ்பர் டெரிட்டரியில மாற்றியமைக்கப்பட்ட நிலப்பரப்பு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல 2 பகுதிகள் தான் டிரான்ஸ்பர் டெரிட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், என்ன ஒண்ணு தென்காசி மாவட்டத்தினுடைய செங்கோட்டை தாலுகா. ஏன்னா இவங்க இந்த ரெண்டும் தான் 1956ஆம் ஆண்டு அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல நமக்கு தமிழ்நாட்டோட இணைந்த பகுதிகள். சோ இந்த சட்டம் ஃபாரஸ்ட் ஆக்ட் நமக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 882க்கு பிறகு 882ல இருந்து 1956 வரைக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து இந்த 2 பகுதிகளுக்கும் பொருந்தாது. அப்ப 56க்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, இந்த 2 வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டுக்குள்ளால வருது. அப்ப இது வந்து இன்னொரு மாநிலத்திலிருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதுனால இதுக்கு பேரு டிரான்ஸ்பர் டெரிட்டரின்னு சொல்றாங்க. அது வந்து இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து ராயல்டி, அதாவது இதுல ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதை நான் திருத்த மறந்துட்டேன். அது வந்து ராயல்டிஸ். எதுக்கு ராயல்டி உண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசுரிமைப்பட்ட பொருள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற டீ குட், சாண்டல்வுட், ஐவரி எல்லாமே அரசுரிமை பொருள். இந்த அரசுரிமை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது மாதிரிப்பட்ட கேள்விகள், ஏன்னா இதெல்லாமே வந்து நமக்கு என்னதுல இருக்குன்னா இந்த ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் வந்து குண்டாஸ்ல தூக்கி உள்ள வைக்கலாம். அப்போ
அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால அவைகளுக்கு தொடர்புடைய இந்த ஏரியாக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. இந்த இதுல ஆன்சர் ஆல் தி அபவ் தான் நமக்கு ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா சீஸ்டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அதாவது காட்டு விளைபொருட்கள் அல்லது வன விளைபொருட்கள், அந்த இதுகள் எல்லாத்தையும் நாம பறிமுதல் செய்யணும் அப்படின்னா யாருகிட்ட ஆஜர்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பிரிவுகளின்படி மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தலாம், சில பிரிவுகளின்படி ஃபாரஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் நம்ம என்ன செய்ய முடியும், பொருட்களை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் என்கிற அடிப்படையில இதுல நமக்கு ஆன்சர் சரியா இருக்கிறது ஆத்தரைஸ்டு ஃபாரஸ்ட் அத்தாரிட்டி ஆர் ஆபீசர் அல்லது மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இதுல சரியான ஆன்சர் சி. 3 ஆக்ட நாம தள்ளி விட்டுருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா SC/ST. இந்த SC/ST ஆக்ட பொறுத்தவரையில ஒரு கேள்வி வந்திருக்குது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா சாப்டர் 3 இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் வருமானா வரும். இந்த செக்ஷன் எதை சொல்லுது, இந்த சாப்டர் எதை சொல்லுது, இல்லைன்னா இந்த ஷெட்யூல் எதை பத்தி குறிப்பிடுகிறது கேட்கலாமான்னா கேட்கலாம். ஏன்னா MMDR ஆக்ட்ல எல்லாம் 9 ஷெட்யூல் இருக்குது. அப்ப அந்த 9 ஷெட்யூல்லயும் எதையாவது ஒரு ஷெட்யூல்ல என்ன சொல்லுது, பெட் ரெண்ட் எதுல சொல்றாங்க, ராயல்டிஸ் எதுல சொல்றாங்க, தங்கம் எதுல சொல்றாங்க, ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எதுல சொல்றாங்க, ஸ்டீவ்டு சாண்ட் எதுல சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு இதுலயும் பார்க்கலாம். சோ அப்ப இதுல சாப்டர், அந்த சாப்டர் 3 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இந்த தமிழ் இதுல அதாவது அந்த இட வெளியேற்றம், நாடு கடத்தல் கிடையாது, எக்ஸ்டர்ன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு பகுதியிலிருந்து நீ இந்த இடத்துக்குள்ளே நுழையக்கூடாது, இத்தனை ஆண்டுகளுக்கு நீ நுழையக்கூடாதுன்னு சொல்லலாமா அப்படின்னா அந்த சாப்டர் 3ல எக்ஸ்டர்ன்மெண்ட் பத்தி சொல்லி இருக்கிறது. சோ அப்ப நாம செக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ படிக்கிறது மாதிரியே சாப்டர்ஸ் இல்லைன்னா பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எதற்கானது என்பதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த மாதிரி கேள்விகளும் வரலாம். இதுல 16வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து வழக்கம் போல ஷெட்யூல் SC/ST ஆக்ட்ல ஒரு பொறுத்துக இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அந்த பொறுத்துகையில சொத்து பறிமுதல், ஃபோர்ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதே போல என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், அதே போல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், அதே போல ஆக்ட என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த முறை. சோ இது மாதிரிப்பட்டதை நாம இப்ப அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இவைகளே ரொம்ப தெளிவாக போகலாம். சோ இது மாதிரிப்பட்ட கேள்விகளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதுங்க. அந்த நமக்கு நேரடி கேள்விகள்ங்கிறத விடவும் அந்த ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய மதிப்பெண்களை தரக்கூடிய பகுதியாக இருக்கும். கொஞ்சம் அதுல 2-3 தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப இதுல ஆன்சர் நீங்க இது பண்ணணும்னா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா தோட்டாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம் ஒரு சிறப்பான சட்டம். அந்த சட்டத்தின்படி நிறைய நீங்க அதுல படிச்சிருந்திருப்பீங்க. அந்த தோட்டா ஆக்ட பொறுத்தவரையில இதுல கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் டோனார் கார்டு வாங்கியிருக்கிறாரு, கண் தானமோ இல்லைன்னா உறுப்பு தானமோ ஏதாவது ஒரு திசு தானமோ ஏதோ அவர் பண்றதுக்கு உயிருள்ள காலத்துல அவர் வச்சிருக்கிறாரு. இப்ப இறந்து போன பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன செய்யறாங்க, அதை அப்ஜெக்ட் பண்றாங்க. சோ அப்ப நமக்கு அந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா நம்மள திடீர்னு அப்படியே இருந்து சட்டத்துல இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல இருந்து நம்மள மனிதாபிமானமான ஒரு செயலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். நாம கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிற கணக்குல சட்டத்தின் அந்த இதுல சட்டத்தின் துணை கொண்டுதான், சட்டத்தின் கண்ணோடு தான் நம்ம பார்க்கணும். நாம ஐயோ இந்த ஆளுக்கு உடம்ப வெட்டி எடுத்துடுறாங்களோ அதனால ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு மனிதாபிமான அடிப்படையில நம்ம எடுக்க கூடாது. இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் நம்மள கொஞ்சம் ஷாக்கில் பண்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு டோனார் கார்டு அவரு உயிரோட இருக்கும் போதே கொடுத்தாச்சு அப்படின்னா ஒருத்தங்க இறந்த பிறகு அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ப அப்ஜெக்ட் பண்ணும்போது எது பொருந்தும் அப்படின்னு கேட்டா இறந்தவரின் சம்மதம், அது சட்டப்படி என்னது அவருடைய கன்சர்ன் ஃபைனல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்து இருக்குது. குடும்பத்தினருடைய எதிர்ப்பு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இது நம்மள குழப்புற ஒரு மனநிலை. அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ குழுவினருடைய விசாரணை அறிக்கையின்படி முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற சில இந்த 2 ஆப்ஷனும் நம்மள குழப்பிடும். ஆனா சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவரு உயிரோடு உள்ளவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே இந்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பு தானம் அவரு சம்மதித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய சம்மதம் தான் மேலோங்கி நிற்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் a ரைட் ஆன்சர். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தை தோட்டா ஆக்ட நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு கைடிங் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கைடிங் பிரின்சிபிள்ல பொறுத்தவரையில
அவங்க அந்த சட்டத்துல நிறைய அதை நம்ம படிக்கும் போது தெரியும். தண்டனை மற்றும் தடுப்பு சட்ட கொள்கை, மருத்துவ சுதந்திரம் மற்றும் மனித இன ஆய்வு, சமூக பாதுகாப்பு மற்றும் சுரண்டல் தடுப்பு, தண்டனை மற்றும் ஒப்பந்த விதின்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்மளை குழப்பிடும். நம்ம சரியான முறையில அந்த சட்டத்தை நம்ம படிக்கல அப்படின்னு சொன்னா தண்டனை மற்றும் தடுப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் மனசுல வந்துடும். கொஞ்சம் ரேஷனலா திங்க் பண்றவங்க ஒரு மருத்துவ சுதந்திரம் மற்றும் மனித இன ஆய்வு, ஏன்னா ஒரு உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்புக்கு மாற்றி வைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவங்க ஆய்வு பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட நம்ம சிலவங்க நினைச்சிருவாங்க. ஆனா உண்மை அந்த சட்டத்தின் கண் கொண்டு அந்த சட்டத்தை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தினுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு சமூக பாதுகாப்பு, அந்த சோசியல் செக்யூரிட்டியையும் சுரண்டலுக்கான அந்த தடுப்பு. ஏன்னா இதை யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா வரிசையில தான் கொடுக்கணும். இப்ப என்னுடைய நெருங்கிய உறவினருக்கு நான் என்ன செய்யலாம், என்னுடைய வயது என்னுடைய உடல் தகுதியின் அடிப்படையில் நான் என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும், அந்த நெருங்கிய உறவினர்கள். மற்றபடி யாருக்கு நான் கொடுக்க முடியாது. அதுவுமே காசு வாங்கிட்டு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்போ இந்த சமூக பாதுகாப்புங்கிற கான்செப்ட் எங்க நிக்குது பாத்தீங்கன்னா, அந்த சட்டத்தின்படி ஒருத்தருக்கு உறுப்பு கொடுக்கறதுல இல்ல பாடு, கொடுக்கிறவரும் இந்த சமூகத்துல அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றணும். அவர் இந்த சமூகத்துல திடமாக இருக்க வேண்டும், அவர் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப அவருக்கும் பிரச்சனையாகி இந்த உறுப்பு தானம் பண்ணினவருக்கும் அது பிரயோஜனப்படலைன்னா அங்க ஒரு சோசியல் செக்யூரிட்டி அங்க இன் கொஸ்டின் ஆகிருது. அதே போல சுரண்டல், இதை சரியான முறையில நடைமுறைப்படுத்துவதை நாம அதை முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் யார் வேணாலும் 1,00,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் என்ன செஞ்சிருவாங்க, கிட்னியை வச்சுட்டு போயிருவாங்க. யார் வேணாலும் அவங்களுடைய லிவர்ல கொஞ்சம் பகுதியை என்ன செய்யலாம், லிவர்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 கிராம் கொடுத்தா கூட அதுல இருந்து வளர்த்துக்கலாம். அப்ப அதுல ஒரு சுரண்டல், ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனாலதான் இதுல கைடிங் பிரின்சிபிள் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷனை தடுக்கிறது. அப்ப ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தின்படி அந்த ஆர்கன் டிராபிகிங், கடத்தல் குற்றம்ங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் சொல்லி இருக்கிறாங்க. அந்த சட்டத்துல கிளாசிபிகேஷன் இருக்குது, காக்னைசபிள், நான் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள். நீங்க எப்பவுமே கிளாசிபிகேஷன் இருக்கக்கூடிய ஆக்ட்ல ரொம்ப கவனமா கிளாசிபிகேஷனை பாத்துருங்க. அப்போ இந்த ஆர்கன் டிராபிகிங் அப்படிங்கிற அந்த அஃபென்ஸ் கிளாசிஃபைட் எப்படி பண்ணிருக்கு அப்படின்னா காக்னைசபிள், நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிளாக பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 21 கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. இதுல அந்த ரேகிங் ஆக்ட்ல என்ன அப்படின்னா அந்த மாணவர்களுடைய எந்த உரிமையை பாதிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இது ஒரு டூப்ளிகேட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அங்க ஆர்டிகல் 21 வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்குது. அப்ப பேச்சு சுதந்திரம், நம்ம ரேகிங் அப்படின்ன உடனே பேசுறது, இவன் எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிலவங்க மீன் பண்ணுவாங்க. கண்ணியம் மற்றும் வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு டிக்னிட்டி அண்ட் லைஃப், அதுல கல்வி பெறும் உரிமை, இதெல்லாமே நம்மள குழப்புறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரேகிங் ஆக்டினுடைய கைடிங் பிரின்சிபிள்ல ரைட் டு டிக்னிட்டி அண்ட் ரைட் டு லைஃப், அந்த அடிப்படையில ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அதே போல இந்த ஆன்டி ரேகிங், இந்த ஆன்டி ரேகிங் தொடர்புடைய அந்த இதுல என்ன ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், சட்டவியல்ல பண்ணக்கூடிய எந்த பிரின்சிபிள்ல இருக்குது பாத்தீங்கன்னா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நீதி, அதாவது டிட்டரண்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஜஸ்டிஸ். அதாவது டிஸ்மிசல், டிஸ்குவாலிபிகேஷன், சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்குது பண்றவங்களுக்கு. அவங்க எந்த காலேஜ்லயும் போய் சேர முடியாது, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுல கல்லூரி நிர்வாகம் அல்லது பள்ளி நிர்வாகம் எடுக்கிற முடிவே இறுதியானது, அதுல யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த டிட்டரண்ட் வியூவும் இருக்குது. அதே போல இந்த மாதிரிப்பட்ட கேலி விதைக்கு ஆளாகிறவங்களுக்கு பாதுகாப்பு, 2 ஆண்டுகள் தண்டனை, அந்த 10,000 வரைக்கும் அபராதம் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவங்களை பாதுகாக்கிறது. சோ அந்த அடிப்படையில தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நீதி தான் இதுல என்ஷோர் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 23வது கேள்வி எக்ஸார்பிட்டன் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா வருது. இப்போ இதுல ஒரு கடன் வாங்கினவர், கடனாளி தண்டல் தவணை செலுத்த தவறியதற்காக அந்த கடன் கொடுத்தவர், அதாவது நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெட்டார். இந்த தண்டல்னா என்னதுன்னு தெரியும். தண்டல் அப்படிங்கிறது கொடுத்த அந்த லோன் அமௌண்ட 10 இல்லைன்னா 20 இல்லைன்னா 30 இல்லைன்னா 50 பிரிச்சிருவாங்க. பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பார்ட் வாங்க வரும்போதும் அந்த அசலுக்கு வட்டி வாங்குவாங்க, அதுக்கு பேர் தான் தண்டல். அப்போ அந்த தண்டல்ல அவர் என்ன பண்றாரு, ஒரு தவணையை கட்டலன்னிட்டு மோட்டார் சைக்கிள தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டா
இவருக்கு வந்து என்ன இருக்குது, செக்ஷன் 6ல வந்து டிஸ்போசிஷன், அதாவது அதை வந்து ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 6ல வந்து என்னுடைய அந்த இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் வந்து என்னுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் அவற்றை திருப்பி பெறுவதற்கு வழிமுறை இருக்குதா அப்படின்னா இருக்குது, பிரிவு 6 படி இருக்கிறது. சோ அதை நம்ம படிச்சிருந்திருப்போம், அதனால நம்ம அதை ஈஸியா சொல்லிடலாம். அதே போல அடுத்த கேள்வி பாருங்க, இந்த கந்துவட்டி சட்டத்துல வந்து எத்தனை வகையான வட்டி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வகை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. டெய்லி வட்டி, அவர்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல். இந்த 3 தான். இதுல கம்ப்யூட்டர் வட்டி, மின்னல் வட்டி, ராக்கெட் வட்டின்னு எல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். அப்படி எல்லாம் இருக்கான்னா அதெல்லாம் இங்க இதுல டிஃபைன் பண்ணப்படல. அப்போ இதுல கேள்விக்கு ஆன்சரை பொறுத்தவரையில எத்தனை வகையான வட்டி வகைகள் இதுல வரையறுக்கப்பட்டுள்ளன, விளக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டா 5 என்பது சரியான விடை. அடுத்து பாத்தீங்கன்னா 25வது கேள்வி, இந்த சட்டத்துல பிரிவை தந்து அதுல அதுக்கு அது என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. பிரிவு 8 பொறுத்தவரையில அந்த வட்டி, நாம கட்டின வட்டிய கந்து வட்டியையோ, இல்லைன்னா அந்த மீட்டர் வட்டியையோ, இல்லைன்னா அந்த தின வட்டியையோ, இல்லைன்னா அந்த தண்டல்லையோ நாம செலுத்தின அந்த தொகைக்கான வட்டியை, நியாயமான வட்டியை மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 படி கால்குலேட் பண்ணி, ரிசர்வ் பேங்கினுடைய கைட்லைன்ஸ் படி கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ண முடியும், நாம செலுத்தின வட்டியிலிருந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா செக்ஷன் 8 படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால இதுல ஆன்சர் வந்து டி. இப்ப அந்த கடனாளி பணத்தை வைப்பீடு செய்வது, டெப்டார் வந்து எனக்கு இந்த வட்டியிலிருந்து விடுதலை பெறணும்னா அவர் என்ன பண்ண, செக்ஷன் 5 படி என்ன செய்யலாம், அத கோர்ட்ல தகவலை சொல்லி நான் இவ்வளவு பணம் கட்டியிருக்கிறேன், இந்த தேதியில வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு வட்டி கட்டியிருக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யலாம், இந்த செக்ஷன் 8 படி வட்டியை சரி பண்ணிக்கலாம். அதே போல வந்து இந்த கடன் கொடுத்தவன் எனக்கு இவ்வளவு ரூபாய் இவர் தர வேண்டியது இருக்குது, இவ்வளவுதான் தந்திருக்கிறாரு, நான் தெரியாம இவ்வளவு வட்டி வாங்கிட்டேன், இந்த வட்டியெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறேன், மீதி ரூபாய் எனக்கு வாங்கி தாருங்கன்னு கேட்டா செக்ஷன் 7ல வாங்கிக்கலாம். இந்த தற்கொலைக்கு தூண்டியதற்கான தண்டனைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது செக்ஷன் 9. சோ அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம கவனமா படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா இதுகள் எல்லாத்தையும் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி போலீஸ் ஆக்ட். சிட்டி போலீஸ் ஆக்டை பொறுத்தவரையில நமக்கு 9 மாநகர பகுதிகளில் தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இறுதியாக இதுல கேட்டது கடைசியாக நீட்டிக்கப்பட்ட, அண்மையில் நீட்டிக்கப்பட்ட எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தாம்பரம், ஆவடி ரெண்டுக்குமே சொல்லியிருந்தாங்க. இதுல இப்ப தாம்பரம் மட்டும்தான் இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யலாம், தாம்பரத்தை இது பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த மாதிரி கேள்வி வரும்போது அந்த கிரானாலஜிக்கல் அந்த இதை நீங்க படிச்சுக்கோங்க. அது ஒருவேளை உங்களுக்கு ஜிகேயா கூட இருக்கலாம். அதுல பண்ணும்போது சென்னையிலிருந்து தொடங்கி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஆவடி, தாம்பரம் அப்படிங்கிற அந்த வரிசையை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை கூட எந்த சட்டத்தின்படி இல்லைன்னா எந்த ஆண்டுல இது பண்ணி பொறுத்துகையில கூட இது மாதிரிப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். ஏன் இதை நமக்கு ஜிகேல கூட கேட்கலாம். சோ அதுல டி இஸ் ரைட் ஆன்சர். ஆனா கட்டாயம் இ அப்படிங்கிறதுக்கு விடை தெரியவில்லை அப்படிங்கிறது வந்து இப்ப டிஎன்பிசியில கேட்கக்கூடிய, என்கிட்ட கேட்டா அது ஒரு குசும்புத்தனமான ஆப்ஷன். அதை ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு எதுலையுமே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹானஸ்டா சிலவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்வி கேட்கறவங்களே தப்பான ஆப்ஷனை வச்சிருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட அந்த உங்களுடைய ஹானஸ்டுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த கேள்வி, உங்களுடைய ஹானஸ்ட் பதில். அப்போ அந்த இடத்துல விடை தெரியவில்லை இன்னிட்டு என்ன செஞ்சிருப்பாரு, ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருப்பாரு. அந்த கேள்வி தவறாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதுல அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாம் மதிப்பெண்கள் கொடுங்கன்னு சொன்னா இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான், அதுக்காக தான் அந்த விடை தெரியவில்லை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க யாரும் குழம்பிடண்டா. என்னுடைய சஜஷன் என்னன்னா, யாருமே அதுல உங்களுக்கு விடை தெரியலன்னா ஹானஸ்டா நீங்க இ போடுறதுங்கிறத விடவும் வேற எதுலயாவது ஒண்ணா நீங்க ஆப்ஷன் பண்ணுங்க. ஈக்கு நீங்க போகவே வேண்டாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹானஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து மார்க் எதுவும் தரப்போறது இல்லை. அதனால நீங்க மற்றதை எதையுமே அட்டன் பண்ணாம இருக்காதுங்க, ஏன்னா தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 27ல நமக்கு சிட்டி போலீஸ் ஆக்ட்ல வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்ஸ்டேட்ல இறந்து போயிடுறாரு, உயிரில் எதுவும் எழுதி வைக்காம ஒருத்தர் செத்து போயிடுறாரு, இதுக்கு கொஞ்சம் சண்டை போட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி
அந்த அசையும் சொத்தை எத்தனை ரூபாய் மதிப்பு வரைக்கும் அதை வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த சட்டத்தின்படி எடுத்து வச்சுக்கிட்டு உரிய நபரிடம் கொடுப்பதற்காக அதை வச்சிருக்கலாம், அந்த சார்ஜ் அதனுடைய பொறுப்பை வைத்திருக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்துல இருந்திருக்கும். இப்ப அது வந்து திருத்தப்பட்டு அது என்ன 1,00,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குது. அந்த இதுல இது வந்து 1,00,000 தான் சரியானது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்டை பொறுத்தவரையில இதுல என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாராயம், அந்த வைனு, இது மாதிரிப்பட்ட அந்த லிக்கர் பொருட்களை வந்து முறைப்படுத்துவதற்காக அது சில இதுல லைசன்ஸ் நிறைய இருக்குது, யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி சில இதுகள்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப அதுல கொஞ்சம் நீங்க செலக்டிவா படிச்சீங்கன்னா கூட அதுல அந்த ஆக்டை நொறுக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த 37 ஆக்ட் இதுல ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்கிறேன். அதுல லைசன்ஸ் டு டேப்பிங் நீரா அண்ட் பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்தில் இருந்தும் பனை மரத்தில் இருந்தும் அந்த பதநீர் அல்லது தென்னை சாறு இறக்குவதற்கான அந்த லைசன்ஸ் உரிமம் அதுக்கு இருக்கா அப்படின்னா செக்ஷன் 19ல அதுக்கான உரிமம் இருக்கிறது. அதே போல லைசன்ஸ் டு போனாஃபைட் மெடிக்கல் பர்பஸ், அதாவது வந்து அந்த மெடிசினல் பர்பஸ், அதாவது உண்மையான மருத்துவ நோக்கங்களுக்காக பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு இருமலுக்குள்ள மருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். சோ அப்ப டோட்டல் ப்ரொஹிபிஷன் கொடுத்து ஆல்கஹால் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா மருத்துக்கு பயன்பட முடியாம ஆகி போயிடும். அப்போ அந்த பொனாஃபைட் மெடிசினல் பர்பஸுக்கு அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 18ல நமக்கு இருக்குது. அதே போல லைசன்ஸ் டு இம்போர்ட், இந்த நம்ம ஊர்ல கிடைக்காத அந்த லிக்கரை வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்கு அதுக்கும் லைசன்ஸ் வாங்க முடியுமானா 17E இருக்குது. அதே போல வந்து லைசன்ஸ் டு மேனுஃபேக்சர் போர்ட்டபிள் லிக்கர், அருந்தக்கூடிய, இப்ப நம்ம வீட்டிலேயே சிலவங்க என்ன செய்வாங்க, வைன் தயாரிப்பாங்க. அந்த வைன் தயாரிக்க முடியுமானா தயாரிக்க முடியும். அதுல வேற எந்த கலப்படமும் இல்லாமல் வேற எந்த வணிக நோக்கமும் இன்றி நானே அதை சில கம்யூனிட்டிஸ் அதை வந்து குடிக்கிறதுக்கான அந்த இது இருக்குன்னா அவங்களுக்கு அது வந்து அனுமதிக்கப்பட்டது. ஸோ அப்ப அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில போர்ட்டபிள் அந்த லிக்கர் மேனுஃபேக்சருக்கு லைசன்ஸ் இருக்கான்னா 17Bல அது இருக்குது. ஸோ அப்ப அந்த அடிப்படையில வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். அதை நீங்க பாருங்க. சோ இது மாதிரிப்பட்ட ஏரியாஸையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல பழையபடியும் ஒரு பொறுத்துகை தந்திருக்கிறேன். அந்த பொறுத்துகையில நீங்க பாருங்க, ஒரு மனிதனை ரிமூவல் ஆஃப் கன்விக்டட் பர்சன், அவர் வந்து இந்த சட்டத்தின்படி குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறார், அவரை வந்து அந்த பகுதியில இருந்து எப்ப SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல வந்து எக்ஸ்டர்ன்மெண்ட் பண்ணது மாதிரி இவரை வந்து ரிமூவ் பண்றது, ரிமூவல். இது அந்த இடத்துல இருந்து நீ இது பண்ணக்கூடாது, நீ தொடர்ந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த திராட்சை பள்ளத்தை இல்லைன்னா இங்க கிடைக்கக்கூடிய பனை சாரை இதெல்லாத்தையும் வச்சு நீ கள்ளு உற்பத்தி பண்ணிடுற, இதனால நிறைய பேருடைய வாழ்க்கை கெடுதுன்னு சொல்லிட்டு இவனை வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அது கன்விக்ஷன், அந்த சட்டத்துல வந்து நீதிமன்றத்துல கன்விக்ட் பண்ணப்பட்டால் அவரை நீ ரிமூவ் பண்றது, அது 53E பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அது போல அந்த ஒரு ப்ரொஹிபிஷன் ஆபீசர்ஸ் 25ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆபீசர்ஸ் அங்க இது பண்ணக்கூடியது இருக்கும். அவங்களுக்கு 53Aல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பவர் சொல்லியிருப்பாங்க, டீம்டு டு பி போலீஸ் ஆபீசர் அப்படின்னு. அந்த ப்ரொஹிபிஷன் ஆபீசர் டீம்டு டு பி போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிறது 53Aல இருக்குது. அதே போல ப்ரொஹிபிஷன் ஆபீசர், அந்த ப்ரொஹிபிஷன் ஆபீசர் அதாவது அந்த சொல்றது மதுவிலக்கு அதிகாரி, அவரை இது பண்ணக்கூடியது செக்ஷன் 25ல இருக்குது. ப்ரொஹிபிஷன் கமிட்டி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மதுவிலக்கு என்ன அந்த அந்த குழு, மதுவிலக்கு குழு இருக்கும். அந்த குழு ப்ரொஹிபிஷன் கமிட்டி செக்ஷன் 26. அப்ப இந்த இதெல்லாம் நமக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட். இந்த சட்டம் வர்றதுக்கு காரணம், இது நமக்கு சிலபஸ்ல இல்லையே சார், இது ஏன் சார் நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, அந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 2021ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அத ரம்மி வரும்போது அந்த ரம்மி போக்கர் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தடை பண்ணி, ஒரு ஆன்லைன் ரம்மி எல்லாத்தையும் தடை பண்ணி ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப அத ரம்மி வந்து இட்ஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த 21 அமெண்ட்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, நல்லிஃபை ஆயிடுச்சு. சோ அப்ப அரசாங்கத்துக்கு வேற வழி தெரியல. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது சட்டமா கொண்டு வந்தாங்க. இந்த ரம்மி போக்கர் எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு
வேற ஆன்லைன் அந்த கேம்பிளிங் அண்ட் அந்த கேமிங் ஆக்ட் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கும் ஆன்லைன் கேம்பிளிங்க வந்து தடை பண்ணுவதற்குமான ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. 2021 அது செல்லாதுன்னு சொன்னதுனால உடனே தொடர்ந்து 2022 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப 2022 அந்த கிரானாலஜி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு ஈஸியா மனசுல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா காமன் கேமிங் ஹவுஸ். அந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல பொறுத்தவரையில நீங்க மத்திய சட்டத்தினுடைய கேம்பிளிங் ஆக்டா இருந்தாலும் சரி, நம்ம மாநில சட்டத்தினுடைய கேமிங் ஆக்ட் இதுல இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த காமன் கேமிங் ஹவுஸ்ல வந்து என்ட்ரி அண்ட் சர்ச் அண்ட் சீசர் யார் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதான் நம்ம என்ன சொல்லலாம். இதுல இந்த சட்டத்தினுடைய சில ஆபீசர்ஸ், சில அதிகாரிகள் அவர்களுடைய இது ரேங்க பாருங்க. இதுல வந்து போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். இந்த இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் அந்த வாரண்ட கொடுப்பாரு. அந்த வாரண்ட வந்து மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாரு. அந்த டிஎஸ்பி வந்து அதை இது பண்ணலாம். அதே நேரத்துல வந்து அந்த வாரண்ட வந்து அந்த நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ தகுதிக்கு குறையாத ஒரு நபருக்கு அந்த இதை அறிவுறுத்தி நீ போய் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ அந்த அடிப்படையில அந்த காமன் கேமிங் ஹவுஸ்க்குள்ளால என்ட்ராகக்கூடிய அந்த பவர், சர்ச் பண்ண பவர், அந்த சீஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். இதுல அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது அப்படி இல்லை, சப் இன்ஸ்பெக்டர். நமக்கு ஏன்னா நமக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. அடுத்து பாருங்க 32வது கேள்வி. இதுல அந்த ஓபன் பிளேசஸ் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் ரிலேட்டட் ஆனது. இப்ப அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, எந்த வார்த்தை அந்த சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லை, இல்லைன்னா விலக்கி கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கானா இருக்கு, அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கானா இருக்குது, அன்ஆத்தரைஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கானா சட்டத்துல இருக்கானா அதை பத்தி விளக்கம் இல்லை, அந்த விளக்கம் இல்லை. the places open to the public view இருக்க அங்க விளக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த இடத்துல வந்து விளக்கப்படாத ஒரு இது. ஆனா இது நேரடியா இந்த செக்ஷன் அந்த 4A எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அன்ஆத்தரைஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அனுமதி பெறப்படாத விளம்பரம். அனுமதி, அதாவது அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம ஒரு விளம்பரம் வச்சிருந்தாங்கன்னா அது அன்ஆத்தரைஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட். அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரையில் அது ஆபாசமான ஆட்சேபனைக்குரிய இது அதெல்லாம் இருக்குது. ஆனா அன்ஆத்தரைஸ்டு இல்லை. அதனால நீங்க அதை இந்த மாதிரி சில நேரங்கள்ல இப்படி ஒரு கேள்விகள் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஈஸியான கேள்வி, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி. கட்டாயம் நம்ம யாரும் நினைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்போ ஈஸியான கேள்வியை விடக்கூடாது, கஷ்டமான கேள்வியையும் விட்டுறக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருங்க. இப்ப 33 பாருங்க. இப்ப அந்த சட்டத்துல ஒரு செக்ஷனை கொடுத்து கேக்குறாங்க 4AA. அதுல இது பண்ண இந்த 4AA பொறுத்தவரையில இது வந்து 94ல இது வந்து இன்சர்ட் பண்ணாங்க, 94 அமெண்ட்மெண்ட்ல. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பேஸ்டிங் போஸ்டர்ஸ் அண்ட் பிக்சிங் ஆஃப் 30 போர்ட்ஸ் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அதாவது முதல்ல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அந்த அன்ஆத்தரைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பொதுவா தான் இருந்தது. அதுக்கு பிறகு எதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பேஸ்டிங் போஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க, 92ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பேஸ்டிங் போஸ்டர்ஸ் அண்ட் 30 போர்ட்ஸ் வந்து இந்த பேருந்துகள்ல வாகனங்கள்ல வைக்கிறதுலயும் பிரச்சனை இருக்குது. அதனாலயும் நிறைய இன்கன்வீனியன்சஸ் இருக்குது அப்படின்றதுனால அதை 94ல கொண்டு வந்தாங்க. சோ இந்த கிரானாலஜில நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்த அமெண்ட்மெண்ட் கிரானாலஜி தெரிஞ்சிச்சுன்னா அதுல நமக்கு தெரியும். இது வந்து பேஸ்டிங் ஆஃப் போஸ்டர்ஸ் அண்ட் பிக்சிங் ஆஃப் 30 போர்ட்ஸ் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அந்த போஸ்டர்ல இல்லைன்னா அந்த 30 போர்ட்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம். இதுதான் நம்ம அதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப 4AA பொறுத்தவரை 4A 92 அமெண்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பேஸ்டிங் ஆஃப் போஸ்டர்ஸ். இதுல வந்து என்னது, பேஸ்டிங் ஆஃப் போஸ்டர்ஸ் அண்ட் பிக்சிங் ஆஃப் 30 போர்ட்ஸ் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அதனால அதுல கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட். இந்த பிரைஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட பொறுத்தவரையில இந்த 79 ஆக்ட்ல கொடுக்க வேண்டிய, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன்ல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ரிகரஸ், மற்ற இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து
3 மாதங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சோ அப்ப இதெல்லாம் வந்து ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து பொதுவாக இம்ப்ரிசன்மெண்ட்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ரிகரஸா இருக்கலாம். ரிகரஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் லேபரோட தொடர்புடையது. ஆனா இந்த பிரைஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட்ல வந்து அந்த செக்ஷன் 4ல 3 வந்து ப்ரொஹிபிட் பண்ணிருப்பாங்க, 4 வந்து பெனால்டி இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் போட்டிருப்பாங்க. அதுல வந்து 3 months அப்படிங்கிற டைம் இது இருக்கும். சோ அதெல்லாம் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆன்சர் அந்த சி ஆப்ஷன் தான் சரியானது. அதே போல தமிழ்நாடு பரிசு திட்டங்கள் இதுல வந்து 79 ஆக்ட் தான். அதுல யார் அதை வந்து சோதனையிடுறது, சர்ச்சிங், அதை சர்ச் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இதுக்காக தான் அந்த கொஸ்டின் எடுத்தேன். எல்லாத்துலயுமே நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ இது சம்பந்தமா ஒரு முறையீடு வரப்பெற்றால், ஒரு தகவல் வரப்பெற்றால் அவர் வந்து எஸ்ஐக்காகவோ இன்ஸ்பெக்டருக்காகவோ டிஎஸ்பிக்காகவோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய யாரு, அந்த ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அந்த கான்ஸ்டபிள் கிரேட் 1 லெவலுக்கு இருந்தா கூட அவர் வாங்கி, ஏன்னா இது மாதிரிப்பட்ட இதுகள்ல அந்த அவங்க இம்மிடியட்டா வாங்கி போட்டுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு அந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது பேப்பர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு அந்த தடயம் எவிடன்சஸ் வந்து அவன் அழிச்சிட முடியும். அப்ப இம்மிடியட்டா இதை சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பெரிய ஆபீசருக்கு பவர் கொடுத்தோம்னா அவர் வர்றதுக்குள்ளால என்ன பண்ணிடுவாங்க, அதை அழிச்சிருவாங்க. அதனால ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அந்த கிரேட் 1க்கு மேல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் யார் வேணாலும் அதை பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிசி படிச்சிருப்போம், பிஎன்எஸ்எஸ் படிச்சிருப்போம். அதுல வந்து ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனா யாருங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை யார் அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல அப்ப இருக்கக்கூடிய அந்த ஏற்றமும் கூடிய, அதாவது அந்த அந்த பதவி நிலையில் கூடிய நபர் என்று சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ அதை யார் கன்ஃபர் பண்றதுன்னா இந்த ஜிடி தான். அந்த ஜிடி என்ட்ரியில தான் நிலைய பொறுப்பு அலுவலர் யார் அப்படிங்கிறது இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஏ இஸ் a ரைட் ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே இது 78 ஆக்ட். ஆக்சுவலி இந்த 78 ஆக்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் தான். அது வந்து எப்படி அது ஸ்டேட் ஆக்டுக்குள்ளால வருது பாத்தீங்கன்னா, அந்த பவர் மேக்கிங், அந்த ரூல் மேக்கிங் பவர் நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருப்பாங்க, இதை வந்து சட்டத்தை உருவாக்குனது மத்திய அரசு. ஆனா இந்த சட்டத்தினுடைய அனைத்து அந்த எக்ஸிகியூஷன், அதே போல இதனுடைய ஆபரேஷன், இதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிற எல்லாத்தையுமே மாநில அரசினுடைய கையில கொடுத்திருப்பாங்க. இந்த மாநில அரசு தான் அதை இது பண்ணணும். அதனாலதான் இதை வந்து அதுல கொண்டு வந்திருந்திருப்பாங்க. 78 ஆக்ட பொறுத்தவரையில இதுல எது தவறான பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த இன்கரெக்ட் அப்படிங்கிற இடத்தை கவனமா பாருங்க. அதுல நீங்க மாநில அரசு வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கலந்தாலோசித்து தான் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறது அதுல சொல்லி இருக்கிறாங்க. அதே போல வந்து இந்த சட்டத்துல வந்து உள்ள குற்றங்களை வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், முதல் அதாவது வந்து தலைமை குற்றவியல் நடுவர் தான் அவருக்கு இணையான எல்லாம் அதற்கு மேலுள்ளதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அது இல்ல முதல் வகுப்புன்னு சொல்லி இருக்கிறதுனால அது தவறு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு 12 இதுல வந்து அதாவது பரிசுச்சீட்டு, இதுல வந்து ஒரு டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், ஒரு இடைநிலை ஏற்பாடு. அந்த டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முன்னால, இல்ல ஒருவேளை அந்த சட்டம் வந்த பிறகு இது தெரிஞ்ச பிறகு ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், இதை வந்து இதனுடைய நான் கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாத்தையும் இத்தனை நாளுக்குள்ளால நான் கொடுத்துருவேன், அதுக்கான ஒரு பெர்மிஷன் வாங்க முடியுமான்னா அந்த டிரான்சிஷனல் ஒரு இடைக்கால ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்கு பிரிவு 12 அனுமதிக்கிறதா என்றால் அனுமதிக்கிறது. அப்ப இதுல வந்து தவறானது பொறுத்தவரையில அந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்லி செகண்ட் இஸ் இன்கரெக்ட். அப்ப பி இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி பாருங்க. 37 தமிழ்நாடு ஆக்ட் 59 ஆஃப் 92 ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். 59 ஆஃப் 92 அப்படின்ன உடனே இது மாதிரியும் சில நேரங்கள்ல கேள்வி கேட்டா நம்ம குழம்பிடக்கூடாது. அப்போ நாம அந்த சட்டத்தினுடைய எண்களை நாம தெரிந்து கொள்ள வேணுமானா தெரிந்து கொள்வது நல்லது. அது கட்டாயம். நமக்கு அதுல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டைட் கொஸ்டின் ஆகிரும். அப்ப இது நிறைய பேர் எழுத மாட்டாங்க. அப்ப நம்ம படிச்சவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னா
அதை என்ன செஞ்சிடுறது, மார்க் வந்து மற்றவங்களோட கூடி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த கேள்வி தமிழ்நாடு ஆக்ட் 59 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிபிடிஎல் ஆக்ட் அதுதான் 59. அப்ப அதனுடைய நோக்கம் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பொது மற்றும் தனியார் சொத்துக்களை அழிவதிலிருந்து தடுப்பது மற்றும் அத சேதத்திற்கான இழப்பீடு வழங்குவது அப்படிங்கறது அடிப்படையில அதனுடைய நோக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல நீங்க அந்த சட்டம் என்னன்னு படிக்கணும், அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியணும். அப்பதான் இந்த மாதிரிப்பட்ட ஆன்சர் தெரிய முடியும். சோ அப்ப நான் உங்கள்கிட்ட முதல்ல அந்த ஒரு மைனர் ஆக்ட படிக்கும் போது ஒரு 10 ஏரியாஸ நீங்க கவனமா பார்க்கணும்னு சொன்ன அடிப்படையில இவைகளை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 38 பொறுத்தவரையில அந்த பிபிடிஎல் ஆக்டினுடைய செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு புதிய சட்ட திருத்தத்துல வந்த ஒரு இது. மோட்டார் வாகனங்கள்ல, ட்ரெயின்ல, பஸ்ல, இல்லைன்னா எதையாவது ஒரு கார்ல போறவங்களை வந்து எங்கேயாவது ஒரு கலவரக்காரர்கள் இல்லைன்னா வன்முறையாளர்கள் கல்லுட்டி எறிகிறது, கம்பு வச்சு தாக்குறது, அதாவது வாகனங்களில் செல்வோரை தாக்குபவர்களை இது பண்ணாலும் பிபிடிஎல் ஆக்ட்ல வருமானா வரும். அது வந்து செக்ஷன் 5 அந்த இதுல ஆப்ஷன் பி நமக்கு சரியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டான்பிட் ஆக்ட். அந்த டான்பிட் ஆக்ட்ல ஒரு என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு பொறுத்துகை கொடுத்திருக்கிறோம். அந்த பொறுத்துகையில பொறுத்தவரையில ஸ்பெஷல் கோர்ட், டான்பிட் ஆக்ட்ல ஸ்பெஷல் கோர்ட் வந்து செக்ஷன் 6, காம்பிடன்ட் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா செக்ஷன் 4. அதே போல வந்து கம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அந்த 5A ரெண்டு டைப்பா காம்பவுண்ட் பண்ணலாம். ஒன்னு ப்ரீ ப்ராசிக்யூஷன், இன்னொன்னு ஆஃப்டர் ப்ராசிக்யூஷன். அந்த ப்ராசிக்யூஷனுக்கு முன்னாடி அப்படின்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி நம்ம காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசிக்யூஷன் இனிஷியேட் பண்ண பிறகுன்னா கோர்ட்டுடைய பெர்மிஷன் வாங்கணும். அப்ப அது வந்து 5A சொல்லி இருக்குது. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்க 12 இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன் நமக்கு சரியா இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஆப்ஷன் சி, இது வந்து 39. 40 பொறுத்தவரையில இன்கரெக்ட், இங்கே இன்கரெக்ட் தான். அப்ப இன்கரெக்ட் அப்படின்றத பொறுத்தவரையில இந்த இதுல பாருங்க ஒரு ட்விஸ்டட் ஒரு மேட்டர் இருக்கும். இந்த டான்பிட் ஆக்ட பொறுத்தவரையில குடியரசு, இது தமிழ்நாடு ஆக்ட், ஆனா இங்க ஆப்ஷன் பாருங்க, இது குடியரசுத் தலைவரினுடைய அசன்ட் வாங்கி இருக்குது. ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயற்றப்பட்டது. இதுல வந்து ஒரு தனிநபரா இருந்தாலும் அவர் வந்து நிதி நிறுவனமாக கருதப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. மூணுமே இந்த சட்டத்தை படித்திருந்தா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒருவேளை படிக்காம சிலவங்க என்ன செய்வாங்க, ஆன்சர் சில நேரங்கள்ல குருட்டாம் போக்குல அடிக்கிற ஆள்கள் இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன தமிழ்நாடு ஆக்ட் குடியரசுத் தலைவர் கொடுத்தாரா, சட்டப்பேரவையில இயற்றப்பட்டது, அத ஆன்சரை சரி பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல குழம்பிட்டாங்க அப்படின்னா தனிநபர்கள் எல்லாம் இதுல அது எப்படி நிறுவனத்துல அடங்குவாங்க, தனிநபர் தானே அப்படின்ற மாதிரி வரும். அப்போ எதுவும் இல்லைன்னு போட்டுருவாங்க, இல்லைன்னா ஆப்ஷன் பிய சூஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னது இன்கரெக்ட் அப்படிங்கிறச்சுல வந்து எதுவும் அல்ல, அதுதான் சரி. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல இயற்றி ஆளுநர் இசைவு கொடுக்காததுனால இது வந்து சப்ஜெக்ட் வந்து என்னது இருக்குது, அந்த பேங்கிங் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால மத்திய அரசினுடைய இதுவும் அதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. குடியரசுத் தலைவர் அத இது பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த இசைவு வாங்கின பிறகுதான் இது வந்து சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. சோ அப்ப அது அந்த சட்டத்துல உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. சோ அப்ப அந்த அடிப்படையில இதுல வந்து நமக்கு எதுவும் அல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தவறான கூற்று அப்படின்னு சொன்னா, தவறான கூற்று அப்படின்றதுல வந்து சரி, இதுல வந்து என்னன்னா இசைவின் பெற்று வந்ததுன்னா சரி, ஆமா. சட்டம் இயற்றப்பட்டதுன்னா ஆமா. அந்த நிதி நிறுவனத்துக்குள்ள அடங்குவார்னா ஆமா. எல்லாமே ஆமாவா இருக்குது. அப்ப இதுல தப்பு தானே கேட்டிருக்கிறாங்க, அப்ப எதுவுமே தப்பு இல்லை. அப்ப அதுதான் சரி. இப்படி சில நேரம் நமக்கு வந்து எல்லாமே ஆமா இருக்கு, இன்கரெக்ட் எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. அதை புரிந்து கொள்றதுல நமக்கு சில சங்கடம் வந்துருச்சுன்னா குழம்பிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா 41க்கு வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல வந்து வில்லேஜ் போலீஸை பத்தி சொல்லி இருக்குது. அதுல வந்து சாப்டர் 28 தான் வில்லேஜ் போலீஸ் பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதுல நீங்க அதுல நமக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரை பொறுத்தவரையில அந்த அவங்களுடைய கேட்டகரி, நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள்ல இருந்து டிஜிபி வரைக்கும் உள்ள அந்த ஹைரார்கி, அப்புறம் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன். நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தா நிறைய கேள்விகள் வரலாம்.
ஆனாலும் இதுகள்ல நீங்க பார்க்கும்போது அந்த வில்லேஜ் போலீஸ் சேர்த்து படிச்சுக்குங்க, பாத்துக்குங்க படிச்சுங்கன்றதுல பாத்துக்குங்க. அதே போல இதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கஸ்டோடியல் டெத் நடந்துருச்சு, சூசைட் நடந்துருச்சு, யாரு அங்க டிஜிபிக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷனுடைய எஸ்பி, அதுதான் 42ல வந்து சி தான், காவல்துறை கண்காணிப்பாளர் தான் அந்த தகவலை கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மெடிக்கேர் மெடிக்கேர் பர்சன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் சொல்றாங்க. அது ஒரு ஆர்டினன்ஸா வந்துச்சு ஜூலை 18, 2008, 43. அடுத்து பாத்தீங்கன்னா 44ல வந்து அதுல எந்த சூழ்நிலையில இப்ப ஒரு டாக்டரா இருக்கிறதுனால, ஒரு நர்ஸா இருக்கிறதுனால, இல்லைன்னா ஒரு பேராமெடிக்கல் ஒர்க்கரா இருக்கிறதுனால, இல்லைன்னா ஒரு மெடிக்கோ ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால வருவாரா அப்படின்னா அங்க அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிருக்கணும், எம்ப்ளாய்டு அண்ட் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளால இருக்கும். அவரை வந்து அங்க பணி நியமனம் செய்திருக்க வேண்டும். அந்த வன்முறை நிகழும் போது அவர் அங்கு பணியாற்றி இருக்க வேண்டும். அப்ப ஏ அண்ட் பி தான் சரியானது. அப்படிங்கிறதுல ஆப்ஷன் டி சரியானது 44க்கு. 45 பொறுத்தவரையில ரெகுலேஷன், அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டினுடைய ரெகுலேஷன் குறித்து, அந்த மருத்துவ அந்த நிறுவனங்களினுடைய ஒழுங்குமுறை சட்டத்துல அதுல அந்த அப்ளிகேஷன், ஒரு மருத்துவமனை இல்லைன்னா ஒரு மருத்துவ சேவை வழங்கக்கூடிய நிறுவனம் தொடங்கணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ண, அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணலாம், அதை சஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்னென்ன அடிப்படையில நீங்க அதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி வழிகாட்டுதல்களை காட்டலாம். இல்லைன்னா அந்த ரிஜெக்ஷனோ அந்த சஸ்பென்ஷனோ பண்ணுனா அதுக்கு அப்பீல் போகலாம். அப்ப அந்த நடைமுறைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல எல்லாம் அப்படியே அந்த செக்ஷன் அப்படியே தந்திருக்கிறதுனால 1, 2, 3, 4 தான். அதனால ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து பாத்தீங்கன்னா 46ல அந்த இது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஒரு இனிஷியேட் பண்றது, அந்த இது பண்ணும்போது யார் பண்ணணும்னா, யார் வேணாலும் இதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இதுல வந்து அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான் பண்ண முடியும். ஒரு ஸ்கேன் சென்டரையோ ஒரு மருத்துவமனையோ இதுல எங்கேயாவது ஒரு சங்கடம் இருக்குதுன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட நபர் யாரும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, அவர் சார்பா யாரும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் அவர்கள் தான் பண்ண முடியும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா 47 பொறுத்தவரையில அந்த அதுல அமைக்கக்கூடிய மாநில அளவிலான அந்த அட்வைசரி கமிட்டியினுடைய தலைவர் எக்ஸ் அபிசியோ சேர்மன், அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில அதுல நமக்கு செக்ஷன்ல அப்படியே தெளிவா இருக்குது. அதுல என்ன அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ் அபிசியோ சேர்மன் யாருன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், அந்த மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகளுடைய இயக்குனர் தான் அதனுடைய தலைவராக பணித்தகுதி முறையில அவர் இருப்பாரு. 48 பொறுத்தவரையில டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வந்து 86 அந்த சட்டம் உருவாகுன இது வந்து 1961. 86ல என்ன பண்றாங்க, ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அந்த திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமான திருத்தம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதே போல வந்து இது நான் பெயிலபிள், அதே போல வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆபீசர்ஸ், இந்த 3 பேரையுமே இந்த 3 அமெண்ட்மெண்ட்டுமே 86 அமெண்ட்மெண்ட் தான். அதனால ஆன்சர் வந்து டி, 48க்கு டி இதுல பண்ணுங்க. அடுத்து 49 பொறுத்தவரையில இதுவும் வந்து சரியாக பொருத்தப்பட்டது அப்படிங்கறது மாதிரி தெரியும். ஆனா பாருங்க, டஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லி அப்படின்னா 4A பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் தான். 5 அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி டு பி வாய்ட், இங்க வாய்டபிள் போட்டிருக்கிறதுனால இதுதான் என்னது பி தான் வந்து ஆன்சர், சரியான ஆன்சர். அதே போல வந்து நான் காம்பவுண்டபிள் 8 தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் மேக்கிங் பவர் இருக்கான்னா 9 படி இருக்குது. அப்ப 49 பொறுத்தவரையில அந்த வாய்டபிள் 2 இருக்கிறதுனால அதுல நீங்க ஆன்சர் பி. அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் எனக்டட் இன் தி இயர் 1867, அது ஆப்ஷன் பி. 50க்கு வந்து பி. 51 பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்ல, அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட பொறுத்தவரையில அந்த 2Bங்கிறது வந்து அம்யூனிஷனை பத்தி சொல்றது. அந்த அம்யூனிஷனை பொறுத்தவரையில கிரனேட்ஸ், பாம்ஸ், ராக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து அம்யூனிஷன்.
அந்த ஆர்ம்ஸ் அந்த இதுல பாத்தீங்கன்னா 2C இருக்கிறது ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. அந்த இதுல 2B பொறுத்தவரையில அம்யூனிஷன், 2C தான் ஆர்ம்ஸ். இதுல வந்து அந்த கிரனேட்ஸ், அந்த பாம், ராக்கெட் இதெல்லாமே வந்து அம்யூனிஷன்ல வரும். அந்த ஃபயர் ஆர்ம் மற்றும் துப்பாக்கி மட்டும்தான் அந்த ஆர்ம்ஸ்ல வரும். சோ அதனால பி இஸ் அ ரைட் ஆன்சர். 52 பொறுத்தவரையில ஒரு பொம்மை துப்பாக்கியை வச்சு வச்சிருக்கிறது இல்லைன்னா அதை வச்சு குற்றம் விளைக்கிறது வந்து எந்த சட்டத்தின்படி, எந்த பிரிவின்படினா செக்ஷன் 28C இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 53 பாத்தீங்கன்னா அந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 படி சைல்டு மேரேஜ்ங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் அந்த பார்ட்டிஸ். அவங்க என்ன செய்யலாம், அதை ஏத்துக்கவும் செய்யலாம், அதை ஏத்துக்காமல் இருக்கலாம். அப்ப இதுல இருந்து அந்த வாய்டபிள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா பாருங்க. 53 வந்து வாய்டபிள், செக்ஷன் 3 வந்து வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் நடக்கக்கூடிய நாட்கள். ஏன்னா இந்த நாட்கள்ல வந்து சில ஆபீசர்ஸுக்கு வந்து சைல்டு ப்ரொஹிபிஷன் ஆபீசர் அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்துல வந்து அக்ஷய திருதியை அப்படிங்கிற நாள் சொல்லியிருப்பாங்க. சோ அக்ஷய திருதியை ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 55 பாத்தீங்கன்னா அந்த சைல்ட் அண்ட் அடோலசன்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை கொடுத்திருக்கிறோம். அதுல ஃப்ரேம் ஒர்க் கொடுத்திருக்கிறோம். அதுல அது வந்து எத்தனை பார்ட், எத்தனை செக்ஷன், எத்தனை ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பார்ட்டா இருக்குது, 26 பிரிவுகள் இருக்கிறது, ஒரு ஷெட்யூல் இருக்குது. பி தான் ஆன்சர். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே சட்டத்துல இந்த வாரம், வீக், ஒரு வாரம்ங்கிறது நம்ம எல்லாருமே வாரம்னா திங்கள் ஆரம்பிச்சு ஞாயிறு முடியறதுன்னு நினைச்சிருப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடியறதுன்னு சிலவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இடையில இது பண்ணது, அப்போ இது மாதிரிப்பட்ட சட்டங்களை படிக்கலன்னா நம்ம மாட்டிக்குவோம். இது வந்து சனிக்கிழமை நள்ளிரவு மிட் நைட் ஆஃப் த சாட்டர்டேல இருந்து மற்ற தொடங்குறது தான் வாரம் என்கிறது இதுல சொல்லி இருக்கிறாங்க. ஆன்சர் வந்து டி. 57 பொறுத்தவரையில காப்பிரைட் ஆக்ட், ஒரு காப்பிரைட் ஆக்டின் படி ரெஜிஸ்ட்ரார்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த உத்தரவுக்கு எதிராக என்ன பண்ணணும், அப்பீல் போனோம்னா எங்க போகணும், அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு எதிராக அப்பீல் போனோம் அப்படின்னு சொன்னா 30 டேஸ்ல ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஆனா காப்பிரைட் ஆக்ட் படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கு பொறுப்பான நபர். அப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போனோம்னா ரெகுலரா உள்ள அவருக்கு என்ன, அவருடைய நீதிமன்றத்தில இருந்து அடுத்து எங்க போனோம், மாவட்ட நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றத்துக்கு போனோம். சோ இது ரெண்டையுமே அந்த தொடர்ந்த அந்த பிரிவுகள்ல தான் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரார்ல இருந்து போனோம்னா வித்தின் 30 டேஸ்ல ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்ப இதுல ஆன்சர் வந்து 57 சி. இது பாருங்க. அடுத்து அந்த காப்பிரைட் ஆக்ட்ல வந்து எந்த சாப்டர்ல அஃபென்சஸ் பத்தி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா சாப்டர் 23. பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது எதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு வீட்டுக்கு தந்திருப்பாங்க, நீங்க கடைக்கு பயன்படுத்தி இருப்பீங்க. இப்ப கடைக்கு தந்திருப்பாங்க, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்திருப்பீங்க. இது மாதிரிப்பட்ட அந்த எதுக்கு அனுமதிக்கப்பட்டதோ அந்த இதற்கு மாறாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த கரண்ட் மின்சாரத்திற்கான அது எந்த பிரிவுல குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 126 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா மின்சார திருட்டு குற்றங்களை பொறுத்தவரையில முதல் குற்றமா இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், சிலது ஃபைன்ல இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, மினிமம் அஃபென்ஸ் எல்லாம் அதுல இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப ரெண்டாவது வரும்போது ஆர் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸுக்கு வந்து குறைந்தபட்சம் வழங்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது வந்து 6 மாதங்கள் அப்படிங்கறது மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப லிமிட்டட் போர்ஷன் தான். அடுத்து பிரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் வந்து எதுல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின்ல நம்ம வந்து எந்த சட்டம்னு சொல்லல, ஆனா ஆன்சரை பார்க்கும்போது வருது எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். அப்ப அதுல 10C வந்து அந்த கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டை வந்து பிரிசியூம் பண்றது. அது அப்போ வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்ட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரிப்பட்ட ரிசம்ஷன் கிளாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு போயிடும். ஸோ அந்த 10C இதுல ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. அதே போல வந்து இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட பொறுத்தவரையில யார் அதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ண முடியும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பண்ண முடியும், அதே போல வந்து அஃபெக்டட் விக்டிம்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா எந்த ஒரு கன்சியூமர் ரெஜிஸ்டர்டு கன்சியூமர் சொசைட்டி அவங்களும் பண்ண முடியுமானா பண்ண முடியும் என்பது அதுல நம்ம சட்டம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதனால 62 பொறுத்தவரையில
டி எல்லாமே அதுல பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, அப்சர்வேஷன் ஹோம்ஸ். அது வந்து யாருக்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள், சில்ட்ரன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சிசிஎல் அதுங்கிறது தெரியும். அதே போல அந்த ஜேஜே ஆக்ட்ல வந்து ஒரு பொறுத்துக தந்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படுகின்ற குழந்தைகளை குறித்து எதுல சொல்லியிருக்குன்னா 214 சொல்லி இருக்குது. ஜுவனைல் அப்படிங்கறத 235 சொல்லி இருக்குது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படிங்கறது வந்து 235, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிங்கிறது வந்து 210. அப்ப இதுல ரெண்டு அப்படியே இருக்குது, ரெண்டு மட்டும் மாறி இருக்குது. அதுல 64 பொறுத்தவரையில ஏக்கு வந்து 1. இப்ப நீங்க பாருங்களேன், அதை அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டையும் மட்டும் நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா வந்துடும். எது 35 கொண்டு ரெண்டுலையும், அந்த 210 கொண்டு எதுல கொண்டு வந்துடுறது, இந்த போர்டுக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பியையும் சியையும் அவங்களுக்குள்ளால இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இது மாதிரிப்பட்ட ஆன்சர்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. 65 பாத்தீங்கன்னா இதுல இது எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல வரக்கூடியது. இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட பொறுத்தவரையில வந்து இந்த செக்ஷன் 59 பொறுத்தவரையில அன்சேஃப் ஃபுட், பாதுகாப்பற்ற உணவு, அதுல இது பண்ணும் போது அதுல அந்த விற்பனை செய்வதன் மூலமாக கிரீவியஸ் ஹார்ம், அந்த கிரீவஸ் ஹார்ம் ஏற்பட்டால் அப்படிங்கிறதுல வந்து கிரீவஸ் அப்படிங்கிறதுல வந்து கொடுமையான கொடுந்தீங்கு ஏற்பட்டால் அங்க வந்து 6 ஆண்டுகள்ங்கிறது சொல்லி இருக்கிறோம். இதுல வந்து சில நேரம் நமக்கு மற்ற ஆப்ஷன்ல நம்மளை குழப்பிடும். அதனால சி இஸ் த ரைட் ஆன்சர். 59 பாருங்க. அதுல மிஸ்பிராண்டட், அந்த அடல்ட்ரேட்டட், அதே போல அன்சேஃப் ஃபுட், இந்த ஸ்பியூரியஸ், இது மாதிரிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இங்கேயும் பாருங்க. அதே போல ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்லயும் இந்த இதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. அதே போல வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸ் இல்லைன்னா அந்த டைரக்ஷன்ஸ் வந்து கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுல அபராதம் மட்டும், ஃபைன் ஒன்லி. 66க்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க அதை இது பண்ணிருங்க. 67 பொறுத்தவரையில ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ண வருஷம் 1958 தெரியும். அதே போல வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அதுல பொறுத்தவரையில வந்து யாருகிட்ட வந்து ப்ராசிக்யூஷனுக்கு வந்து பெர்மிஷன் சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா கலெக்டர், மத்திய அரசினுடைய இதுகளை அவரு பண்ண முடியும். அப்படி வச்சால மாவட்ட நடுவர் அவர் தான் பண்ண முடியும். இப்ப ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் பொறுத்தவரையில எதுக்கு பொருந்தாது, எந்த இதுகளுக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் செய்யக்கூடிய நம்பிக்கை மோசடி குற்றங்களுக்கு பொருந்தாது. அதே போல வந்து அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி வில் ரிலேட்டட் ஆட்டு ஃபோர்ஜரி பண்றவங்களுக்கு வராது, செக்ஷுவல் அஃபென்ஸுக்கு வராது. அப்ப மேற்கண்ட அனைத்தும் இதெல்லாம் வராது. அப்ப எதுக்கு வரும் எதுக்கு வராதுங்கிறத பாருங்க. 69 பொறுத்தவரையில டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல வந்து எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, 18 அப்படிங்கிறது அது ஈஸியான கொஸ்டின் தான், அதை நீங்க பார்க்கண்டா. அடுத்து 71 பொறுத்தவரையில இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல வந்து அந்த லைசன்ஸ், அந்த ரெஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸுக்கான கிரவுண்ட்ஸ் பத்தி எங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 6C அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்குது. பிரிவு 6C வந்து அதை வந்து மறுக்கிறதுக்கான அந்த இதுகளை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 72 பொறுத்தவரையில ஒரு நல்ல கேள்வி. இப்ப பாருங்க, ஐடிபி ஆக்ட் 15 செக்ஷன் 15ல வந்து அவங்க சர்ச் அண்ட் சீசர் போகும்போது என்ன பண்ணணும், அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய குறைந்து 2 பேருக்கு மேற்பட்ட நபர்களை அங்க வச்சிருக்கணும். அதுல ஒருத்தங்க கட்டாயம் பெண்மணியாக இருக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு பெண்மணியை வைத்திருக்காமல் அந்த சர்ச் அண்ட் சீசர் பண்ணினால் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிடா, அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸை இக்னோர் பண்ணிடலாமா, இல்லைன்னா விசியேட் பண்ணுமா, இல்லைன்னா அக்யூஸ்ட் கன்ஃபெஷன்ல இதை வந்து வேலிட் பண்ணிடலாமா, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து அக்யூட்டல் ஆகுமா அப்படின்னு கேட்டா இது வந்து இது வந்து விஷியேட் பண்ணிரும். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேண்டேட்டரி வயலேஷன். ஏன்னா அந்த சர்ச் அண்ட் சீசர் போகும்போது ஐடிபி ஆக்ட்ல வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன், அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நபர்களினுடைய பிரசன்ஸ் முக்கியம். அதுல ஒருத்தர் பெண்ணாக இருக்கணும். அப்ப 72 வந்து அது விஷியேட் பண்ணிரும், ஏன்னா மேண்டேட்டரி வயலேஷன் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிஎன், பெண்டா எரித்ரல் டெட்ரா நைட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்னது,
அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸா இல்லைன்னா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்டுக்கும் நீங்க வித்தியாசம் பார்த்திருப்பீங்க. ஒண்ணு வெடிபொருள், இன்னொன்னு வெடிக்கும் பொருள். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா PETN வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் தான். ஆனா அது அந்த இதுல சிறப்பு, அதாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அதை ரெண்டையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. 72 பொறுத்தவரையில பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 74 பொறுத்தவரையில ஒரு இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் அந்த ஆக்ட்ல வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க, டீடைன் பண்றாங்க. யார் டீடைன் பண்ணா அது அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம டபுக்குன்னு பார்த்த உடனே பெண் குழந்தை, பெண்கள், எந்த நபரும்னா அது அடுத்தால ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏ மற்றும் பி, பெண்கள், பெண் குழந்தைகள். இப்ப விசாரம்னாலே நம்ம வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளால நம்மள ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த சமூகம். ஆனா இந்த சட்டம் என்ன சொல்கிறதுன்னா, பிராத்தல் ஹவுஸுக்குள்ளால எந்த ஒரு நபரை வைத்திருந்தாலும் அது குற்றம். அப்ப சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி கொஞ்சம் நுணுக்கமாகவும் சில நேரங்களில் கேள்வியை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட், இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் வந்து நம்ம எல்லா இதுலயும் படிச்சிருப்போம், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்திருப்போம். இங்க ஆபீசர் ஆஃப் தி போர்ஸ் அப்படின்றது மாதிரி அந்த படையின் பொறுப்பு அலுவலர், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போர்ஸ் அப்படின்றதுல வந்து அங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அங்க நமக்கு தமிழ்நாட்டுல தான் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது, அது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வச்சிருக்கிறோம். இங்க வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரேங்குக்கு மேல இருக்கிறவங்க, above the rank of, not below the rank of, ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல above the rank of அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் தான் ஆபீசர் ஆஃப் த போர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதை கொஞ்சம் படிக்கிறீங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின் அப்படியே வச்சது. அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹானர் ஆக்ட், அந்த தேசிய கௌரவத்தை அவமதிக்கின்ற அந்த சட்டத்துல செக்ஷன் 3 என்ன சொல்லுது? அங்க மொத்தமே நமக்கு வந்து அதுல 3A வரைக்கும் தான் சட்டம். அதுல 2 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேஷனல் ஆந்தம், அந்த சாரி நேஷனல் பிளாக் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். 3 வந்து சிங்கிங் ஆஃப் நேஷனல் ஆந்தத்தை வந்து தடை பண்றது. அந்த 3A வந்து என்ஹான்ஸ்ட் பனிஷ்மெண்ட். சோ அப்ப அதை அப்படி கேட்டிருக்கிறோம். அதுல பிரிவென்ஷன் ஆஃப் சிங்கிங் நேஷனல் ஆந்தம் தான் இதுல வந்து சரியான ஆன்சர். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் 76க்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டின் படி இருக்கக்கூடிய, அந்த சட்டத்தின்படி இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற வாரியங்கள் அல்லது குழுக்கள், அட்டானமஸ் போர்டு அல்லது அட்டானமஸ் பாடி அப்படின்றதுல இந்த 4மே அதன் கீழ் வரக்கூடியது. அதனால மேற்கூறிய அனைத்தும் 77 வந்து எல்லாமே அதுல இருக்குது. அடுத்து அந்த நீட்டு அதெல்லாமே அந்த அந்த ஆக்டுக்குள்ள வருது. அதனால அதையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஐடி ஆக்ட்ல வந்திருக்கிறோம். இதுல சைபர் டெரரிசம் நமக்கு 66F தெரியும், வயலேஷன் ஆஃப் பிரைவசி 66E தெரியும், சீட்டிங் பை பெர்சனேஷன் அந்த ஆள் மாறாட்டம் அது பண்ணது 66D தெரியும், அடையாள திருட்டு ஐடென்டிட்டி தெப்ட பொறுத்தவரையில் 66C தெரியும். ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். 79 பொறுத்தவரையில அந்த பிரிசனர்ஸ் ஐடென்டிபிகேஷன் ஆக்டுக்கு பதிலாக வந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிபிகேஷன் ஆக்ட், அந்த இதுல வந்து மெஷர்மெண்ட் நல்லா படிங்க, அந்த மெஷர்மெண்ட்டை படிங்க. என்ன NCRB-னுடைய 75 இயர்ஸ் பிரிசர்வேஷனை படிங்க. யார் யாருக்கு எடுக்கணுங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல மெஷர்மெண்ட்ல எதுனது அடங்காதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கை ரேகை இருக்கு, அந்த உள்ளங்கை ரேகை இருக்கு, கால் ரேகை இருக்கு, நம்ம புகைப்படம் எடுக்க முடியும், நம்மளுடைய கருவெளி ஐரிஸ் எடுக்க முடியும், ரெட்டினா எடுக்க முடியும், நம்மளுடைய பிஹேவியரல் அண்ட் பிஹேவியரல் அட்ரிபியூட்ஸ் எடுக்க முடியும், பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் எடுக்க முடியும், எல்லாத்தையுமே எடுக்க முடியும். இதுல எல்லாமே இருக்கிறதுனால அடங்காதது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இதுல எதுவுமே இல்லை. சோ ஆன்சர் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 80 பாருங்க. இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட பொறுத்தவரையில ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும், மென்டல் இல்னஸ் வேற, மென்டல் ரிட்டார்டட் வேற, மனநல குறைபாடு வேற, மனநோய் வேற. சோ மென்டல் இல்னஸ், மென்டல் ரிட்டார்டட்னஸ் ரெண்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தனது மனநலம், சிகிச்சை மற்றும் உடல்நல பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தன்மைக்கு உரிமை உண்டு என்று எந்த வழக்கில் வலியுறுத்தியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, இதுல வந்து எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 இந்த கேஸ் தான். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.
அத புட்டசுவாமி கேஸை பொறுத்தவரையில அது வந்து ரைட் டு பிரைவசி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து 81 பொறுத்தவரையில பெண்களை கண்ணியமற்ற முறையில் சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் 1986 கீழ் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றம் வந்து என்ன மாதிரி, இது அர்த்தம் என்னன்னா கிளாசிபிகேஷன். அந்த கிளாசிபிகேஷனை பொறுத்தவரையில இது என்ன, இது புலன் கொள்ளக்கூடியது ஆனா பிணையில் விடக்கூடியது, காக்னைசபிள் பட் பெயிலபிள் அதுங்கிறது. அதுல கிளாசிபிகேஷன் இருக்கு. 81 பாத்துக்கோங்க. அடுத்து 82 பொறுத்தவரையில இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 ஒண்ணு வந்திருக்குது. நமக்கு ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஒண்ணு வித் அமெண்ட்மெண்டோட அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்குது. அந்த ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து இப்ப ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்பீல் பண்ண சட்டத்துக்கு பேரு தான் இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025. இந்த சட்டம் எந்தெந்த சட்டங்களை எல்லாம் ரிப்பீல் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த சட்டம் அந்த 4 ஆக்டையுமே ரிப்பீல் பண்ணி இருக்குது, படிச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் எல்லாம் இருக்கானா இருக்கு, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எல்லா சட்டத்தையும் சேர்த்து அதுக்குள்ளால கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது அந்த இதுக்காக தான் இந்த ஆக்ட அந்த கொஸ்டின் தந்தேன். டி இஸ் அ ரைட் ஆன்சர். 83 பொறுத்தவரையில இந்த அரசியலமைப்பினுடைய ஒரு 20 சப்கிளாஸ் 3 அது நமக்கு தெரியும். அது என்னது, செல்ஃப் இன்கிரிமினேஷன். அது வந்து என்டிபிஎஸ் ஆக்டினுடைய செக்ஷன் 67. அது வந்து அதுல 67ல அவங்க ஒரு கன்ஃபெஷன் வாங்க முடியும். அந்த வாங்கக்கூடிய அந்த கன்ஃபெஷன் வந்து என்னது, அதை வந்து பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது எந்த என்ன தீர்ப்பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வாக்குமூலத்தை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதை வந்து என்ன செய்யலாம், அதை எடுத்த எடுப்பிலேயே அதை பயன்படுத்த முடியுமா முடியாதான்னா என்டிபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகள். எனவே அவர்கள் மீது அவர்களிடம் கொடுக்கக்கூடிய 67 பிரிவு 67 படி கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்ன செய்யாது, அதுல அதை நீ அப்படியே எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஃபாரஸ்ட் ஆக்ட்ல கொடுக்கறது மாதிரியோ இல்லைன்னா வேற ஏதாவது இந்த சிறப்பு சட்டங்கள்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து போலீஸ் ஆபீசர்ஸ், அதனால கொடுக்க முடியாது. அது என்னன்னா தோஃபான் சிங், அந்த தோஃபான் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதுல வந்து டில இருக்குது, அதை பாத்துக்குங்க. அடுத்து 84 பொறுத்தவரையில எந்த இது, அதாவது இது பிஎன்டிடி ஆக்ட், ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னாசிஸ், அந்த அதுல வருது. அந்த மகப்பேறுக்கு முற்பட்ட பரிசோதனைகளில் எது வந்து அனுமதிக்கப்படாதது அப்படின்னு கேட்டா அதுல வந்து பாலின கண்டுபிடிப்பது, பாலின நிர்ணயம், செக்ஸ் டிட்டர்மினேஷன், அதை பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன்னா ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலோ, கான்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலோ, மெட்டமார்லிக் டிசார்டர்ஸ் இருந்துச்சுனாலோ, குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுனாலோ செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அதை என்ன பண்ணிடலாம், அதை அபார்ட் பண்ணிடலாம். ஆனா செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. 84க்கு ஆன்சர் சி. 85 பொறுத்தவரையில 84 சென்ட்ரல் ஆக்ட், இதை பொறுத்தவரையில் நீங்க நம்ம தமிழ்நாடு ஆக்டை நீங்க படிச்சாலே போதும். இது பெரிய அளவுல கிடையாது. இது ஏன்னா இதை விட வகையங்கள் கூடுனது தமிழ்நாடு ஆக்ட்ல இருக்கிறதுனால இதை நீங்க பார்க்கணும். அதே போல இந்த ஆக்டையும் விட்டுறலாம், பப்ளிக் கேம்பிளிங் ஆக்டையும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டை விட்டுறலாம். ஆனா இதுல கேட்டிருக்கிற கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் January 28, 1984. இது வந்து செக்ஷன் ஆப்ஷன் டி வந்து இஸ் ரைட் ஆன்சர். 86 பொறுத்தவரையில ஒரு இப்ப ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட பொறுத்தவரையில செக்ஷன் 8, 15 எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதனுடைய இந்த இது இப்ப பொறுத்தவரையில நமக்கு ஒரு 3 ஆக்ட் புதுசா வந்திருக்குது. எதெல்லாம் நமக்கு ஐஏ வந்திருக்கு மாதிரி, பிஎஸ்ஏ ஆயிருக்குது, ஐபிசி மாதிரி பிஎன்எஸ் வந்திருக்குது, சிஆர்பிசி மாதிரி பிஎன்எஸ்எஸ் வந்திருக்குது. இவைகள் எல்லாம் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 8 அதனுடைய ஒரு செயல்பாடத்தான் நம்ம இதுல சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஐபிசியும் பாருங்க, பிஎன்எஸ்ஸையும் பாருங்க. அந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் அது வந்து நான் காக்னைசபிள் பெயிலபிள் இருக்கும். ஆனா நமக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணி வச்சிருப்போம்னா காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள் பண்ணி வச்சிருப்போம். அது எப்போ அதனுடைய கிரானாலஜி பாத்தீங்கன்னா 1932 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ல இருந்தே நமக்கு அது வருது.
அது வந்து இப்ப இருந்த சிஆர்பிசிக்கு முன்னாடி இருந்த சிஆர்பிசியில இருந்தே அதனுடைய இது வந்து காகனைசபிள் நான் பெயிலபிளாவே வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு சட்டம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஒரு சட்டம் வரும்போது அந்த சட்டம் தொடர்பான ஏதாவது நோட்டிபிகேஷன், ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ், ஏதாவது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் கண்டினியூ ஆகும்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து பிரிவு 8 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டின் படிதான் இன்னைக்கும் நம்ம பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய 351(3) பழைய 506 பார்ட் 2 இது எல்லாமே வந்து நான் காகனைசபிள் நான் பெயிலபிளா இருக்குது. அந்த அடிப்படையில செக்ஷன் 8 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா 9B எம்எம்டிஆர் ஆக்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எம்டிஆர் ஆக்ட்ல நமக்கு சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் சில இதுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல அது ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன். வந்து அந்த எம்எம்டிஆர் ஆக்ட்ல நமக்கு வந்து செக்ஷன் 99B வந்து அந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும்னு சொன்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனை உருவாக்கணும். அதே போல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது வந்து அதுவும் உருவாக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அப்ப 2 ஆக்டுமே எப்படி இருக்குங்கிறத நீங்க அதுல கவனமா பாருங்க. இதுல வந்து இது இன்ஸ்டிடியூஷன்ல வந்துடும். அடுத்து 98 இது வந்து 97ல வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதுல 98 பொறுத்தவரையில அந்த பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி எந்த நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் தான் அந்த சட்டத்தின்படியான இது என்ன சிறப்பு நீதிமன்றமாக இருக்குது. ரைட் ஆன்சர் ஏ. அடுத்து 99 பொறுத்தவரையில 23 அந்த டிசேபிலிட்டிஸ் ஆக்டினுடைய செக்ஷன் 23 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 23 பொறுத்தவரையில மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் அலுவலர் அவங்க வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆபீசர். சோ இது மாதிரிப்பட்ட அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. அடுத்து சாரி 90 பொறுத்தவரையில அந்த 90ல டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை பொறுத்தவரையில அந்த ரைட் டு ரெசிடென்ஸ் எங்க இருக்குன்னா 12ல இருக்குது, சில இருக்குது. அது ஆன்சர். அடுத்து பொறுத்தவரையில எந்த முதலமைச்சர், இதெல்லாம் இன்னைக்கு டைம் பீயிங் இது மாதிரிப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுல வந்து யாரு ஆட்சி காலத்துல வந்து அந்த வாரியம் அமைக்கப்பட்டதுன்னா கலைஞர் கருணாநிதி. சார் ஆன்சர் சி. அடுத்து பாத்தீங்கன்னா 92 பொறுத்தவரையில பாஸ்போர்ட் ஆக்ட்ல எத்தனை செக்ஷன் 4ல வந்து எத்தனை டைப்பான பாஸ்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட்: ஆர்டினரி பாஸ்போர்ட், அபிஷியல் பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். அதே மாதிரிதான் டிராவல் டாக்குமெண்ட்டும் இதே மாதிரி 3 வரும். அதுல அதை பாருங்க. ஆன்சர் வந்து டி ரைட் ஆன்சர். 93 பொறுத்தவரையில அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதுல பொறுத்தவரையில வந்து ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது ஒண்ணு வந்துச்சுன்னா கடுமையான காயம், அதாவது வந்து என்ன சொல்றது அந்த ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸ் காசிங் கிரீவஸ் கட் அப்படின்னா பழைய நம்ம ஐபிசில 320 டெபினிஷன்ல என்னென்னதெல்லாம் காயம் வருமோ அவைகளெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மருந்து இல்லைன்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பியூரியஸ், அது வந்து ஆயுள் தண்டனை, அது வந்து ஹீனஸ் அஃபென்ஸ். இது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 94 பொறுத்தவரையில லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு வருஷத்துல எத்தனை பம்பர் டிரா குலுக்கலாம்னா 6 பம்பர் டிரா குலுக்கலாம். அதை நீங்க கவனமா பாத்துங்க. டி. அதுபோல போஸ் ஆக்ட்னா நமக்கு இந்த விசாகா வழக்கு தான். அந்த 1997ல இது விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் தான் நமக்கு ஞாபகம் வரும். இஸ் ஆன்சர் வந்து சி விசாகா. அடுத்து 96 இந்த போஸ் சட்டத்தின்படி பிரிவு 6 படி அமைக்கப்படுகிற லோக்கல் கமிட்டி அதை யார் அமைக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தான் அமைக்கணும். அது ஆப்ஷன் ஏ. போக்சோவில் வந்து குழந்தை ஒரு சின்ன பிள்ளை கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விமன் சப் இன்ஸ்பெக்டருக்கு ரேங்குக்கு குறையாதவங்க வாங்கணும். பி. இந்த மாதிரிப்பட்டதை கொஞ்சம் பாருங்க. அதே போல எந்த பிரிவு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடத்தணும்னு சொல்ற அந்த எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் செக்ஷன் 37 சி. அதே போல வந்து போக்சோ சட்டத்தையும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் அந்த ஜேஜே ஆக்டையும் லிங்க் பண்ணக்கூடியது. பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்த நபரே குழந்தையாக இருந்தா அவரை வந்து போக்சோ ஆக்ட்ல கோர்ட்ல கொண்டு வரணுமா ஜேஜே இதுல இருக்கக்கூடிய அந்த ஜேஜே போர்டு கொண்டு வரணுமாங்கிறத பத்திய தெளிவை கொடுக்கக்கூடிய இது.
அது ரெண்டைக்குமானது வந்து செக்ஷன் 34ல இருக்குது, அதை பார்த்துங்க. இந்த கோட்பாட்டுல வந்து ஒரு ஹூக்கா பிராக்டிஸ், அது வந்து நம்ம சென்ட்ரல் ஆக்ட் தான், நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2023ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த 2023 அமெண்ட்மெண்ட்ல தான் அந்த ஹூக்கா பிராக்டிஸ், இந்த ஸ்மோக்கிங் ஹூக்காங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு 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 பெரிய ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இருந்து சிங்கிள் பைப்பும் இருக்கும், நிறைய 10-15 பைப்பும் இருக்கும். அந்த பைப்புக்குள்ளால இருந்து அந்த கூலிங், அந்த புகையை வந்து கூல் படுத்தி அதை குடிக்கிறது மாதிரி வரக்கூடிய ஒரு செட்டப். அது வடநாட்டுல அதிகமா உண்டு. நமக்கு வடநாட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டிலும் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த பழக்கமும் இதுக்குள்ள இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு வந்து 2023ஆம் ஆண்டு ஹூக்கா பிராக்டிஸையும் ப்ரோஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸா கொண்டு வந்தாங்க. சோ இந்த அடிப்படையில இந்த மாதிரி கேள்விகள் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அந்த நேம் ஆஃப் த ஆக்ட் அண்ட் இயர் அண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டினன்ஸா ஆக்டா அப்படின்னா தான் அந்த கேம் இன்டு ஃபோர்ஸ் அண்ட் அசென்ட் வாங்குனதை பார்த்த முடியும். அதே போல இந்த சட்டத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் நல்லா பாருங்க, சாப்டர் வைஸ் ஆர் பார்ட் வைஸ் இருக்கா, இல்ல செக்ஷன் இருக்குதா, அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஷெட்யூல்ஸ் இருக்குதா, அனெக்சர் இருக்குதா, லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன பார்த்துக்குங்க. அடுத்தால டெஃபினிஷன்ஸ் என்னதெல்லாம் டெஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் எதெல்லாம் பனிஷ் பண்ணியிருக்கிறாங்க, அஃபென்சஸ் எதெல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, அதே போல அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, கிளாசிபிகேஷன் என்ன, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது அந்த அத்தாரிட்டிஸ், ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் கோர்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப நேரம் நான் எடுத்துட்டேன். மோர் தென் நீங்க ஒரு 100 பேர் பக்கத்துல இது வரைக்கும் இருந்து இது பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சிறப்பான முறையில் உங்களுடைய தேர்வை எதிர்கொண்டு நல்ல ஒரு முடிவோடு உங்களை நாங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். நன்றி. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி எக்ஸலண்டா இருந்துங்க சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எடுத்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.